சார், மேடம் பேசுறது கேக்குதுங்களா? கிளியர்மா பேசலாம். ஓகே சார். பிபிஎஸ் பிகேஷில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் கூடுதலான மகளிர்களுக்கும் அதிகாலை வணக்கம். பிபிஎஸ் பிகேஷில் வந்திருக்க அனைத்து நண்பருக்கும் மறுபடியும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பேர் பானுமதி. நான் சென்னையில இருந்து பேசுறேன். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மகளிருக்கான செக்ஷன் ஒதுக்கி இருக்கிறதுனால நான் தான் இன்னைக்கு விசிட் பண்ண வந்திருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா பிபிஎஸ் பிகேஷ்ல என்ன நம்மளுக்கு இந்த சிஸ்டத்துல இந்த திட்டத்துல கொடுத்துருக்காங்கன்றத நம்ம எல்லாரும் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லயும் உட்காந்து நம்ம எல்லாத்தையும் விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். சரிங்களா? அதை வந்து நம்ம எப்படி இந்த திட்டத்துல எப்படி எல்லாம் செயல்பட்டு இருக்கோம், எப்படி எல்லாம் செயல்பட போறோன்றதையும், இதுல என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குதுன்றத பத்தியும் ஒரு திருப்பி ரிவைண்ட் பண்ணி பாக்குற மாதிரியும், இல்ல வந்து அவங்களுடைய அனுபவங்களை பத்தியும் நம்ம இங்க வந்து அதை பத்தி தான் தெரிஞ்சுப்போம், பேசுவோம் வந்து. அப்போ அந்த மகளிருக்கான செக்ஷன் வாரம் 7 நாட்களும் இருக்கும்போதும் மகளிருக்காக 2 செக்ஷன்களை இந்த திட்டம் எங்களுக்கு ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்திருக்கிறதுக்காக நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தண்ணியா இருந்ததை பத்தி சாமி சார் சொல்லியிருந்தார். அது செமையா இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து ஒரு சில விஷயம் நம்ம ஆரம்ப காலத்துல இருந்தே நம்முடைய அம்மா அப்பால என்ன சொல்லியிருப்பாங்க, தண்ணி வந்து கச்சிட்டு குடிக்காத, பொதத்தோட சொம்புல வச்சு குடிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. தூக்கி குடிக்கணும் அப்படின்னு. அதை வந்து இப்ப நம்ம இன்னும் வேணுமா நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா அது வந்து அது நல்ல பழக்கம் இல்ல. ஏன்னா அது மாதிரி குடிக்க கூடாது. ஏன்னா அடுத்தவங்களும் யூஸ் பண்ணுவாங்க அத. அப்போ வாயோட வச்சு கொடுக்க கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த விஷயத்த இன்னைக்கு அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது பண்ணது வந்து எவ்வளவு பெரிய தப்பான விஷயம். நம்ம அந்த காட்டோட சேர்ந்து நம்ம தண்ணி உள்ள போகும்போது தண்ணி எவ்வளவு வேணுன்றதை அந்த உடம்பு எடுக்காதுன்றத சாமி சார் அழகா சொல்லியிருந்தாரு. என் பிள்ளைங்களே இன்னைக்கு ஏதாவது கடிச்சிட்டு குடிக்கும் போது நிக்காத மேல தூக்கி குடி அப்படின்னும். இன்னைக்கு இனிமேல் அந்த வார்த்தையை நான் பசங்களை பார்த்து கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஆனா வெளியே போகும்போது கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அப்படின்றது. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து மொத்தமா இருக்கிற இடத்துல குடிக்கும்போது அது கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதா இருக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம யோசிப்போம். சாமி சார் இன்னைக்கு விஷயத்த கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. விழிப்புணர்வு கொண்டு வந்ததுக்கும் ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் மகளே கண்டிப்பா எல்லாரும் இன்னைக்கு பேசுறதுக்கு நிறைய நபர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். பிபிஎஸ் ஸ்வீட் மூலியமா நான் சிஸ்டம் ப்ரமோட்டர் என்ற நிலையை அடைஞ்சு என் கீழே மக்களை வந்து லெவல் லெவல் இன்கம்க்கும் நான் கொண்டு வந்திருக்கேன். லெவல் இன்கமையும் பர்ச்சேஸ் பண்ணி அவங்க வேலெட்டை எடுக்கிற மாதிரியும் அவங்களுக்கு வருமானம் சம்பாதிக்கிற மாதிரியும் அந்த சிஸ்டத்தையும் எடுக்க வச்சு அவங்களுக்கும் நான் பயனடைய வச்சிருக்கேன் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது டொனேஷன் கான்செப்ட், உதவி பண்றது, மக்களுக்கு உதவி. நம்ம உதவி கொடுக்கும் போதுதான் அதுவும் பல முகலாக நம்மளுக்கு திரும்பி வரும். அது எந்த விஷயமா இருந்தாலும்ன்றத நம்ம உலகத்துக்கு எல்லாத்துக்கும் நிரூபிச்சுதான் இருக்கோம். அதே நம்மளுக்கு ஒரு கான்செப்டா வரும்போது என்னும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதை எடுத்து பண்றதே நான் சந்தோஷமா நான் வந்து அனுபவிக்கிறேன். அந்த டொனேஷன் கான்செப்ட் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கும் போதும் அதை செய்ய வைக்கும் போதும் அது பெரிய இன்பமும் சந்தோஷமும் எனக்கு ஏற்படுது. ஆஹ் இந்த பிபிஎஸ் பிகேஷ்ல பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை தேடிதான் நம்ம வந்து ஒரு சில விஷயத்துக்காக உள்ள வந்திருக்கோம். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மீட்டிங்ஸ் வரணும், தெரியாததை கத்துக்கணும். நம்ம வந்து கத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம கீழே ஒரு 2 நபர்கள் டொனேஷன் பண்ண வைக்கிறோம்னா அந்த டொனேஷன் பண்ற வைக்கிறதுக்கு அது என்ன இருக்கு ஏது இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மீட்டிங்ஸ் வரணும், அதை பார்க்கணும். அப்புறமா வந்து என்ன சொல்றதுன்னா பயிற்சி பட்டறையெல்லாம் வைக்கிறாங்க, அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ எதுவுமே வந்து கத்துக்காம கிடைக்காது. அப்போ பிபிஎஸ் எனக்கு நான் வரும்போது புதுசுன்னும் போது எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஐடி ஓபன் பண்ணணும், எப்படி ஐடி ஓபன் பண்ணி பார்க்கணும், அமௌண்ட் சென்ட் எங்க ஆயிருக்கு, ரிசீவ் எங்க ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் அதை போய் ஹேண்டில் பண்ண முடியும். அப்ப அது எல்லாருமே கத்துக்கணுன்றது உண்மைதானே. எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்சா போய் அது உள்ள போய் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம கத்துக்க முடியும். அதை எல்லாருமே வந்து இங்க கத்துக்கணும், செய்யணும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த சிஸ்டத்தை நம்ம எப்படி கையாளணும்ன்றத தெரிஞ்சுக்கினாதான் நம்ம அடுத்த இதுல நம்ம கண்டினியூவா நம்ம இதுல வந்து ரன் பண்ண முடியும். சரிங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கான விஷயம், லேடிஸ்க்கான
செக்ஷன்ன்றதுனால நம்ம எல்லாரும் வந்து இன்னைக்கு லேடிஸ் ஒன்று அவங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குன்றத அவங்க நம்ம கிட்ட அவங்கள மனசு விட்டு எங்க கிட்ட நம்ம கிட்ட பேச போறாங்க. அத நம்ம எல்லாரும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா கலைதேவி சார். கலைதேவின்றவங்களுக்கு போஸ்ட் கொடுங்க சார். மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க மேம். கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி பேசுங்க மேம். மேம் ஆமா, நீங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, சொல்லுங்க சொல்லுங்க சார். இருக்கிற லேடிஸ் எல்லாமே ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்றேங்க. 6 மணிக்கு மேல யாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணக்கூடாது, அதையும் தெளிவுபடுத்துறேங்க. நன்றி. சரி. இங்க உள்ள மகளிர்கள் அனைவரும் உங்களுடைய கைகளை உயர்த்துங்க. ஏன்னா அப்பதான் வந்து எத்தனை பேர் வரீங்க உள்ளார. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 6 மணிக்குள்ளரவே நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ண. ஏன்னா இப்ப வந்து சிஸ்டத்துல வந்து நம்ம வந்து பிரசன்டேஷனும் இருக்கு. என்னன்னா நம்மளுடைய கிரிப்டோ பத்தி நம்ம பார்க்க போறோம் 6 மணிக்கு போல. சரிங்களா? அதனால இப்ப லேடிஸ் எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுங்க. அதுக்கு மேல ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா நீங்க பேசுறதுக்கு கொஞ்சம் சிரமமாயிடும். நெக்ஸ்ட் டைம் தான் நீங்க ட்ரை பண்ண வேண்டியது இருக்கும். அதனால பாத்துக்கோங்க. சரிங்களா? குரு குரு பாக்கியம் குரு பாக்கியமாம் மேடம். வணக்கம் மேடம். மேடம் வணக்கம் மேம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். சொல்லுங்க சொல்லுங்க மேம். உங்க அனுபவத்தை சொல்லுங்க மேம். உங்களுடைய அனுபவம் நல்ல சூப்பரா போய்கிட்டு இருக்கு மேம். நான் ஒவ்வொரு நாளும் வந்து மீட்டிங் கேட்கறேன். நம்ம நம்ம குடும்பம் அனைவருக்கும் நம்ம வந்து காலை வணக்கத்தை சொல்லிக்கிடுதேன். ஒரு 12 பேரை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்கிறேன். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் இப்பதான் ஒரு 3 பேர் தான் ரெண்டு பேர் போட்டிருக்காங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா இப்ப இந்த 1000 ரூபாய்க்குள்ளதான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். 2 பேர் இன்னைக்கு திட்டுறோம்னு சொல்லியிருக்காங்க மேடம். ஒவ்வொரு ஓகே மேம். நாளும் அவங்ககிட்ட நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் நல்ல எல்லாரும் ஒத்துழைப்பு செஞ்சா நல்லா சீக்கிரம் வரும் அப்படின்னு. எல்லாரும் ஒரு 4 பேருக்கு தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் உள்ளவங்களுக்கு வரவே இல்லை. நான் அதான் மறுபடியும் இப்போ 2வது லெவல் பிளானுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணி நம்ம ஜெயிக்கலாம் மேம். கிரிப்டோவுக்கும் நான் மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் மேம். ஹலோ. ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம். நீங்க ரொம்ப சொல்லுங்க. இல்ல எல்லாருமே ஆர்வத்தோட வந்து ஒர்க் பண்ணோம்னு சொன்னா சீக்கிரம் எல்லாருமே ஜெயிக்கலாம் மேடம். ஒவ்வொரு சாரும் ஒவ்வொரு லீடர்ஸும் நீங்க எல்லாம் அத்தனை பேரும் வந்து நீங்க கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்குது. ஆனா இதே மாதிரி நாங்களும் பேசி எடுத்துருவோமான்னு ஒரு டவுட். கண்டிப்பா மேம். பயிற்சி தான் மேம். கண்டிப்பா ஜெயிக்க வைக்கும் மேம். பயிற்சி கண்டிப்பா பண்ணுவோம். என்னுடைய அப்ளைன் வந்து ஜெசி மேம். அவங்களும் அப்பப்போ வந்து நீங்க எப்படியாவது டூருக்கு வந்துடணும், அங்க ஊட்டிக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் அதுக்கு முயற்சியா பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேம். ஓகே மேம். ஓகே மேம். வாழ்த்துக்கள் மேம். கண்டிப்பா அடுத்த உங்க நபர்கிட்டே சொல்லுங்க. மக்கள் வர வரதான் நம்மளுக்கு மக்கள் உள்ள டொனேஷன் கொடுக்கதான் நம்மளுக்கு அடுத்த லெவல் இன்கம் வரும்ன்றது நீங்க எடுத்து சொல்லுங்க, புரிஞ்சுப்பாங்க. ஓகே ஓகே மேம். ஓகே மேம். நீங்க அடுத்தடுத்து உங்களுடைய செயல்பாட்டுல அடுத்தடுத்த நிலை அடைய கண்டிப்பா நான் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். அடுத்தது புனிதா மேம். வணக்கம் மேம். நன்றி மேம். வணக்கம் மேம். நன்றி மேம். பேசுங்க மேம். நல்லதே நடக்கும் சமூக அறக்கட்டளை முன்னெடுத்தும் பிபிஎஸ் ஸ்வீட்காஸ்ட் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஆரோக்கியத்துடன் கூடிய மகிழ்ச்சியான காலை வணக்கம். மகளிருக்கு சிறப்பு வணக்கங்கள். ஸ்பீட் கேஷ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பீட் கேஷ் பிளான் இதை பத்தி நம்ம பேசும்போது இது ஒரு பாசிவ் இன்கம், ஒரு கேப், இப்படிதான் நம்மளோட இன்கம்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம். இதுல இருந்து நமக்கு ஒரு மாற்றத்தை தரணும் அப்படின்னு சொல்லி 40 லெவல் பிளான் அது கூட ஆட் பண்ணி நொடிக்கு நொடி வருமானம் அப்படின்ற நிலைக்கு நம்மள உயர்த்தி கொண்டு போயிருக்காங்க. நாமளே நினைச்சோம் அப்படின்னா எந்த வருமானத்தை எப்ப பெறணும் அப்படின்றத முடிவு பண்ணி நாமளே பெற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நமக்கு நமது
நிர்வாகம் தந்திருக்கு. அதே மாதிரி ஸ்பீடு கிரிப்டோ அப்படின்னு பார்க்கும்போது கிரிப்டோ பிளஸ் அங்கேயும் ஒரு 20 லெவல் பிளான். இப்படி நம்மளோட வளர்ச்சியை வந்து நோக்கமாவும் நமக்கு வந்து எல்லாமே விரைவுல கிடைக்கணும் அப்படிங்கறதுலயும் நம்மளோட தலைமை வந்து ரொம்ப முக்கியமான சிறப்பு முடிவுகள் அப்படின்ற பேர்ல நம்மள வந்து சீக்கிரம் ஏர்ன் பண்ண வைக்கணும். நம்ம உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம இவ்வளவு பெற்றிருக்கோம் அப்படின்றத நம்ம வெளியில சொல்லணும். நம்மளோட வாழ்க்கையில இங்க ஒரு பிடிமானம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறத நோக்கி நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க. இத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் நம்மளோட வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. நம்ம வந்து தினமும் நம்ம பழக வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு வரணும். மகளிர் அப்படின்னு சொல்லும் போது மகளிருக்கான செஷனை வந்து நம்ம முழுசும் அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். இங்க இருக்கிற எல்லாரும் இது வந்து நம்ம குடும்பம், இந்த இடத்துல பேசாம நம்ம வந்து வெளியில போய் பேசுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இங்க இருக்கிற எல்லா மகளிரும் உணர்ந்து அவங்கவுங்களும் தங்களை வந்து வெளிப்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்ம அணியில 2 நபர்களை இணைக்காதவங்களை இணைக்க வைக்கிற முயற்சி. இபின்ஸ் 30 rupees இபின்ஸ் ஆக்டிவேட் பண்ணாம 1000 rupees வேலட் ஆக்டிவேட் பண்ணாம இருக்கிறவங்கள பண்ண வைக்கிறதும் நம்மளோட தினம் நம்ம செய்ய வேண்டிய பணிகள்ல ஒன்னாவும் இருக்கு. நியூ பிளான்ஸ் நியூ கமர்ஸ்ல நம்ம பேசும்போது 2050 ரூபாய் பிளானை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா நம்மளோட வளர்ச்சி, அதாவது வேலட் அப்படின்றதுக்காக தனியா நம்ம பேச தேவையில்ல, இதுலயே அதுவும் சேர்ந்து வந்துரும் அப்படின்றத இத வந்து நம்ம தொடர்ந்து செய்யும் போதுதான் இதோட பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்ம இப்படி செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட டார்கெட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து டூர் அச்சீவ் பண்ணணும் அல்லது மொபைல் அச்சீவ் பண்ணணும். டூர் அச்சீவ் பண்ணணும்னா நமது நேரடியில வந்து 20 நபர்களுக்கு வேலட் 1000 யூனிட் வேலட் ஆக்டிவேட் பண்ணி நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற நிலைமையில இன்னைக்கு வரைக்கும் நம்ம இருந்துட்டு இருக்கோம். 144 பேரை நம்மளோட 2வது லெவல்ல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மொபைல் அச்சீவர். நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, நியூ கோடிங்ஸ் வரப்போகுது, கிரிப்டோ ரன்னிங். ஸோ அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து உயர போறோம். மாற்றம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றது உறுதி. இங்க நாளையில இருந்து இனிமே நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, நாளைக்கு 11/9 30/10 வரைக்கும் 30/10/24 வரைக்கும் ஒரு 50 days வந்து நம்மளுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இங்க வந்து நாம யாரா இருக்கோம், விவேகானந்தர் வார்த்தைகள் வந்து உன்னை நம்பு, எல்லா ஆற்றலும் உன்னிடமே உள்ளது அப்படின்னு சொல்லும்போது இங்க வந்து நாம முடிவு பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கோம். நாம என்னவா ஆகணும், நாம என்ன செய்யணும், நாம வந்து டூர் அச்சீவர் ஆகணுமா இல்ல மொபைல் அச்சீவர் ஆகணுமா, நாளையில இருந்து தரப்போற தீபாவளி ஆர்குமெண்ட் இருக்கு, இதுல எதை செய்ய போறோம் அப்படிங்கறத வந்து நாம தான் முடிவு பண்ண வேண்டியிருக்கு. தீபாவளி ஆஃபர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமது நேரடியில புதன்கிழமை நாளையில இருந்து நம்ம வந்து கொடுக்க போற 15 டைரக்ட் ரெஃபரல் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, இந்த 50 நாளுக்குள்ள டைரக்ட் ரெஃபரல்ல 15 பேரை நம்ம நேரடியா இணைச்சிட்டோம் அப்படின்னா 3000 மதிப்புள்ள பரிசு காத்திருக்கு. 2வது லெவல்ல 175 பேரை நம்ம இணைச்சிட்டோம் அப்படின்னா 2 கிராம் காயின். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்மளோட வளர்ச்சிக்கு நம்மள வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக நம்மளுக்கு தர்றாங்க. இதுல எது வேணும் அப்படின்றத, யார் நம்ம எதை விரும்புறோமோ அதை நம்ம அடைய முடியும் அப்படின்றத சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஏன்னா நான் இதை முழுமையா நான் நம்புறேன். இதுல ஜெயிக்க முடியலன்னா வேற எதுலயுமே போய் எங்கேயுமே ஜெயிக்க முடியாது, சக்சஸ் பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. என்னோட அணியில பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோக்கு ஒரு 25 பேத்துக்கு மேல ஜாயின் பண்ணிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனாலும் இன்னும் ஒரு சில பேர் வந்து இன்னும் வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நிறைய பேர் வரணும்னு ஆசைப்படுறேன். அடுத்து ஊட்டி டூர் அச்சீவர்ஸ், அது 10 பேரு கண்டிப்பா வச்சுட்டாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நாளை ஆரம்பிக்க போற இந்த ப்ரோக்ராம்ல நமக்கு கீழே 15 பேரை நம்ம இணைச்சு அந்த 15 பேருக்கு கீழே ஒரு 175 பேரை கொண்டுட்டு வந்து
அவங்க எல்லாரும் இந்த தீபாவளி ஆஃபர் பெறதுக்கு நம்மளுடைய டீம் சப்போர்ட் நான் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கேன். நம்ம டீம் எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு நம்ம 40 லெவல் இன்கம் சம்பாதிக்க முடியும். நம்ம டீமை வளர்த்தாவே நம்ம வளரும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், நம்ம டீமை எப்படி வழி கொண்டுட்டு போகணும், அதுக்கான வேலைகள் என்ன பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம இந்த மீட்டிங்ல உட்கார வைக்கணும். ஈவினிங் நடக்கிற மீட்டிங்கா இருக்கட்டும், மார்னிங் நடக்கிற, இப்ப மார்னிங்ல எல்லாம் இப்ப கிரிப்டோ பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தினம் மார்னிங் மீட்டிங்ல கிரிப்டோ பத்தி சொல்லித்தர போறாங்க. அப்ப இந்த மக்களை வந்து நம்மளோட ஜாயின் பண்ணவங்கள இந்த மீட்டிங்ல உட்கார வைக்கணும். அதுக்கு நம்ம டீம்ல எத்தனை பேர் இதுல கலந்துக்க வைக்கணும், அதுல நம்ம என்ன செய்யணும்ன்றது நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட நேரடி பேசி இந்த மீட்டிங்ல எல்லாம் உட்கார வைக்கணும். அடுத்து நம்ம இந்த தீபாவளி ஆஃபர் இது புரிதல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம டீம்ல நிறைய பேரை சம்பாதிக்க வைக்கலாம், நம்மளும் சம்பாதிக்க முடியும். எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றிமா. தேங்க்யூ. நன்றி உஷாரி வழி நடத்தணும்ன்றத அதுக்காக டிப்ஸ். உஷாராணி மேம், உங்க மைக் ஆன் பண்ணுங்க மேம். ஒரு 5 minutes கழிச்சு நான் பேசுகிறேன். சரி மேம், ஓகே மேம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரமாலட்சுமி மேம். மேம் உங்க மைக் ஆன் பண்ணுங்க மேம். ரமாலட்சுமி மேம். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுத்து நடக்கும் சிபிஎஸ் ஸ்பீடு கிரிப்டோ உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். என்னுடைய பேர் ராமலட்சுமி. நான் நாகப்பட்டினத்திலிருந்து கனெக்ட் பேசிட்டே இருக்கேன். ஒவ்வொரு நாளும் நான் 2050 ரூபா தான் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கேன். ஒரு சிலர்கிட்ட 7050 ரூபா அந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் ஒரு பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணுவேன் நம்பிக்கை இருக்கு. எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி மேம். கண்டிப்பா ரமாலட்சுமி மேம், உங்களுடைய எண்ணம் கண்டிப்பா நிறைவேறும் மேம். அது இந்த சிஸ்டத்துல கண்டிப்பா வழிவகை செஞ்சிருக்கு. அது உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் மேம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மணிமேகலை மேம். மணிமேகலை மேம், உங்க மைக் ஆன் பண்ணுங்க மேம். நன்றிமா. அனைவருக்கும் உற்சாகம் காலை வணக்கம். தஞ்சாவூரில் இருந்து மணிமேகலை. ஜி சாமி சார் ரொம்ப அழகா தினம் ஒரு தகவல் கூடிய காத்து எப்படி ஜீரணமாகுது, நீர் ஜீரணமாகுது அப்படின்றது ரொம்ப அழகா தெளிவா எடுத்து சொன்னாங்க. தினம் ஒரு புது தகவல். நம்ம எல்லோருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க, ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பானுமதி ரொம்ப வழங்கிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் ஜூன் 11 ஸ்பீடு கேஷ் திட்டத்துக்கு 11 இணைஞ்சனும் நிமிஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்னுடைய பேச்சு, மூச்சு, செயல், சிந்தனை அத்தனையுமே ஸ்பீட் கேஷ் தான். என்னோட நெருங்கி பழகவங்களுக்கு அது தெரிஞ்சு எப்பவுமே அதே செஞ்சு செயல் மொத்தமா சொல்ல போனா பேச்சு, மூச்சு அத்தனையும் ஸ்பீடு கேஷ் அப்படிதான் நான் இருந்துகிட்டு இருக்கேன். ஸ்பீடு கேஷ்ல ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் வாங்கியிருக்கேன் ரூபாய். ஆனா பாத்தீங்கன்னா 40 லெவல்ல பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் அதுல கிடைச்சிருக்கு. இந்த நொடிக்கு நொடி வருமானம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா பாக்கிற சார், அதை நான் உணர்ந்துட்டேன். அந்த அளவுக்கு அதுல எனக்கு ஒரு 10 நாளிலே 8020 யூனிட்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஊட்டிக்கு என்னோட அணில மொத்தமா இது வரைக்கும் என்னோட சேர்த்து ஒரு 7 பேர் தயாராகிருக்காங்க. இன்னொரு 3 பேரை நான் தயார் பண்ணிடுறதுக்கான முயற்சியில இருக்கேன். ஒரு 10 பேரா ஊட்டிக்கு வர்றது அப்படின்ற யோசனையில நான் இருக்கேன். அடுத்து இப்ப பாத்தீங்கன்னாக்க என்னோட அணியில ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னாக்க 308 பேர் இருக்காங்க. இது வரைக்கும் மொத்தமா 308 பேர் இருக்காங்க. நம்ம ஸ்பீடு கேஷ புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பீடு கிரிப்டோவை ரொம்ப அழகா தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஒருத்தரும் பண்ண வேண்டியது தெளிவா ஸ்பீடு கேஷ. ஏன்னா ஸ்பீடு கிரிப்டோவை பேசும்போது நிறைய பேர் அது புரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
ஸ்பீடு கேஷை யாரு தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்களோ உள்வாங்கிக்கிட்டாங்களோ அதை அப்படியே ஸ்பீடு கிரிப்டோவில் அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். இங்க நமக்கு இந்தியன் ருபியா நமக்கு கிடைக்க போகுது, அங்க டாலரா கிடைக்க போகுது, யூஎஸ்டிடியா நமக்கு கிடைக்க போகுது. ஸ்பீடு கேஷ்ல நமக்கு ஒரு நிதானமான வருமானம் வாங்குறதுக்கு 1.5 வருஷம் 1.5 வருஷம் ஆயிடும் இப்போ உள்ள நிலைமைப்படி பார்த்தோம் அப்படின்னா. ஆனா ஸ்பீடு கிரிப்டோவில் நம்ம இன்னைக்கு துவக்கத்துல நம்ம உள்ளார வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே நம்ம அதுல அந்த வருமானத்தை பார்க்க முடியும். அந்த விஷயத்த நாம எங்க அணியில நான் நிறைய பேருக்கு அதை புரிய வச்சு தெளிவாக்கி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இன்னைக்கு யூஎஸ்டிடி அதாவது சேஃபால் வேலட் இன்ஸ்டால் பண்ணி அதுல 53 யூஎஸ்டிடியை லோட் பண்ணி 30 பேர் தயாரா இருக்காங்க. இன்னொரு 4-5 பேர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு சிஸ்டம். இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பா நான் பாக்குறேன். வாய்ப்புக்கு நன்றி, பேராற்றலுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி. நன்றிங்கம்மா. அப்பப்போ இன்ஸ்டன்டா என்னென்ன விஷயம் இருக்கோ அவங்க கையில கொண்டு போய் கொடுக்கும் போது அது கீழே இருக்க நபருக்கும் அதே மாதிரி போய் சேரும். நம்ம அதை தக்க வச்சுக்கிட்டு இல்ல உள்ள அதுக்காக தான் சொல்லிட்டு நம்ம மீட்டிங்குள்ள வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கு சொல்றோம்னா எல்லாரையும் வர வச்சிருங்கன்னா அப்ப நம்ம எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை நம்ம அது நம்ம போய் திருப்பி மறுபடியும் சொல்ல நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். மீட்டிங் வராதவங்க கிட்ட நம்ம மீட்டிங்ல நடந்த போய் ஒண்ணு சொல்றோம்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு எக்ஸ்ட்ரா போகும், ஒண்ணு குறைச்சி சொல்லியிருக்கோம். அதெல்லாம் நடக்காம இருக்கும்னா கண்டிப்பா மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும். அட்டென்ட் பண்ணாதான் உள்ளது என்ன விஷயம் சிஸ்டத்துல என்ன சொல்லியிருக்கோ அது தெரியும். இப்ப நம்ம ஒரு சில எல்லாம் பாருங்க, நம்ம அதாவது எப்படின்னா மக்கள் வரதான் இன்கம் வரும்னு சொல்லியிருப்போம். ஆனா நம்ம என்ன சிலெல்லாம் பேசி வச்சிருக்கோம், பேமெண்ட் ஒரு மாசத்துக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 1 மாசத்துல வரும், செகண்ட் ரவுண்ட் 2வது மாசம் வரும், 3வது மாசம் வரும், 4வது மாசம் வரும். அந்தந்த இது இருக்கும்போது ஒரு கால்குலேஷன் இருக்கும், அதை பத்தி பேசிப்பாங்க. ஆனா முதல்ல சொல்றது என்ன, உள்ள சிஸ்டத்துல என்ன, நம்ம மீட்டிங் எடுக்கும் போது என்ன சொல்றாங்க, மக்கள் வர கிரௌடு வர அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் பேமெண்ட் வரும்ன்றத நம்ம சிஸ்டத்துல சொல்லியிருப்பாங்க. ஆனா அதை யாருமே சிலர் கவனிக்காம என்ன பண்ணுவாங்க, நம்ம மேலோட்டமா இப்போ ஒரு சிலருக்கு உடனே இப்போ 1 மந்த்ல வந்திருக்கோம் அதை வச்சு நான் சொல்லுவாங்க, இல்ல 1 மந்த்லயே வந்துருது, 1 மந்த்லயே வரும், 1 மந்த்லயே வந்துடும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு, அது மாதிரிலாம் சொல்றோம். அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் மீட்டிங்ல கொண்டு வைக்கும் போது சிஸ்டத்துடைய ரூல்ஸ் என்ன, ரெகுலேஷன் என்ன, அதே மாதிரி பணம் உள்ள கொடுத்தோம்னா டொனேஷன் கொடுத்துட்டோமா அதை திருப்பி நம்ம வாங்க முடியாது. இந்த விஷயத்த எல்லாமே நம்ம மீட்டிங்ல எல்லாரையும் வர வச்சாதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நம்ம கிட்ட இருந்து போற விஷயம் கீழே மீட்டிங் யாரும் வரலன்னா நம்ம கிட்ட இருந்து போற விஷயம் தவறுதலாகவும் போகும், இல்ல கூடுதலாவும் ஒரு விஷயம் போயிடும், குறைவாகவும் போயிடும். அதை கரெக்டா தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நம்ம கரெக்டா அவங்க கிட்ட அழகா பேசலாம். நீங்க பாருங்க மீட்டிங் வந்தீங்க, இந்த விஷயம் நான் சொன்னேன், அததானே சொன்னாங்க உள்ளர, அப்படி இருக்கும்போது அதை கேட்டுதானே இந்த சிஸ்டம் அது அப்படியேதானே செயல்படும். அப்போ முன்ன பின்ன நீங்க பார்க்க கூடாது அப்படின்றத நம்ம கரெக்டா சொல்லிடலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு மீட்டிங்கும் அழகாட்டம் பண்ணுங்க. ஓகே மேம். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். ஒண்ணு இல்ல மேம், இன்னொரு 10 minutes தான் இருக்கு. வேற யாராவது மகளிர் பேசுறாங்களா ஹேண்ட்ரைஸ் பண்ணி பேச. அதுக்குதான் மேம் நானும் கொஞ்சம் பாத்துட்டு இருக்கேன். ஓகே மேம். மகளிர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் மகளிர் அடுத்தது பாத்தீங்கன்னா சாந்தி மேடம் மேண்டஸ் பண்ணிருக்கீங்க, மைக் ஆன் பண்ணுங்க மேம். அதனாலதான் ஹேண்ட்ரைஸ் பண்ணல, இருந்தாலும் சரி பண்ணி பேசுவோம் அப்படின்ட்டு மறுபடியும் பண்ணிருக்கேன். கேக்குதா மேம்? கேக்குதுங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க மேம். இப்போ நான் 30 ரூபா வேலட் பின்ன எல்லா 13 மெம்பர்ஸ்க்குமே வாங்கிட்டேன். என்னோட 2 பேரும் டைரக்டர்ல வேலட் ஆக்டிவேட் பண்ணி யூனிட் வாங்கிட்டாங்க. அதுல எனக்கு 300 ரூபா 600 ரூபா வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 650 ரூபா யூனிட் வந்துருக்கு. கீழே டவுன்லைன் ஒர்க் பண்ணிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் 13 பேர்த்தையும் பண்ண வச்சு ஊட்டி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காலையில பிரபஞ்சத்திட்ட வேண்டிக்கிறேன். நான் இப்போ பார்ட் டைம்ல தான் பாத்துட்டு இருக்கேன். நான் 100 அச்சீவ் 100 பேர்த்த கொடுத்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனசுல வேண்டி பிரபஞ்சத்திட்ட வேண்டி இருக்கேன். நன்றி மேம், தேங்க்யூ மேம். கண்டிப்பா மேம். நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். ஏன்னா தொடர்ச்சியா நம்மளுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம மைண்ட்ல என்ன செட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு கிடைச்சிருக்க இந்த 2 ப்ராஜெக்டையும் எப்படி சக்சஸா கொண்டு போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட தான் ஒர்க் பண்ணணும்.
பணம் வரலையே, டாலர் வரலையே அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்க நினைக்கவே வேண்டியதில்லை. எந்த டயத்துல என்னென்ன வரணும் அப்படிங்கிறது அது கண்டிப்பா வந்துடும். உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவல் என்னன்னா, முதல் 1000 நபர்களை நம்மளுடைய ஃபேமிலியில இருந்தா எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 500-600 பேர் தான் வந்திருக்காங்க. இன்னும் 400 பேர் வர வேண்டியது இருக்கு. நீங்கள் உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பா இன்னைக்கு ஐடி பாஸ்வேர்டு இன்னைக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். நீங்க உங்களிடம் இருந்து 3 நபர்கள் 2 நபர்கள் போட்டவங்க எல்லாரையும் கிரிப்டோக்குள்ள இணைக்கிறதுக்கு நீங்க அதற்கான வழிமுறைகளை செய்யுங்க. கண்டிப்பா உஷாராணி மேடத்தோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன காரணம்னா, எந்த ஒரு விஷயத்த சொல்றோமோ அந்த விஷயத்த டே 1ல இருந்து அவங்க அதை ஃபாலோ பண்ணாங்க. அது வந்து நிறைய பேருக்கு அவங்களுக்கு அந்த சேஃபால் வேலட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க, நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, தயார் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஒரு சின்ன கூடுதல் தகவல் ஒன்று சொல்லிக்கிறேன். கிரிப்டோங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான். நீங்க எப்படி பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ பயன்படுத்துறீங்களோ அதே போலதான் அதை உங்களுக்கு அதை வந்து நீங்க ஒன்றும் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. எல்லாத்தையும் தெல்ல தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தெரிஞ்சுட்டா போறோம். ஐயோ கிரிப்டோ பெரிய உலகம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப எப்படி பேங்க் அக்கௌண்ட்ல வச்சுட்டு பணத்தை பண்றீங்களோ அதே போலதான் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரப்போகுது. சிம்பிளா சொல்லிடுறேன். இப்ப நீங்க வந்து ஐஎன்ஆர்ல பண்றப்ப உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி வருது? ஆட்டோமேட்டிக்கா ஜிபே மூலியமா வருது. இது என்ன வரப்போகுது? அதே மெத்தட் தான். அதே போல நீங்க அது டாலரா வரப்போகுது. டாலரா நம்ம எக்ஸ்சேஞ்சில கொடுத்து நீங்க மாத்திக்க போறீங்க. உடனே இன்னைக்கு என்ன ரேட்டுங்கிறது தெரியும். அது நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே தெரியும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒன்னே ஒண்ணுதான், நம்ம எடுத்திருக்க விஷயத்த 2 ப்ராஜெக்டையும் சக்சஸா கொண்டு போக பொறுப்புகள் உங்களுக்கு இருக்கு. ஒரே ஒரு விஷயம் இப்ப நான் கேட்டுக்கிறேன். இந்த டெடிகேட்டர்ஸ் குரூப்ல யாரு இல்ல? டெடிகேட்டர்ஸ் குரூப்னு ஒண்ணு இருக்கு. அதுல இங்க வந்தவங்க யாரும் இருக்கீங்களா இல்ல அப்படிங்கிறவங்க ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க, அவங்களை ஆட் பண்ணிடலாம். ஏன்னா அதிகாலையில வந்து இனிமே யாரெல்லாம் வந்து ஜூம் அட்டெண்ட் பண்றீங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் ஒரு குரூப் தயார் பண்ண போறோம். அதுல இருந்து இப்ப ஒரு குரூப்பை பிரிக்க போறோம். ஏன்னா ஒரு சிஸ்டத்தை வந்து சரியா பண்ணணும்னா அதுக்கு யாரு வந்து உறுதுணையா இருக்காங்களோ அவங்க மட்டும் இருந்தா போறோம். ஏன்னா தானே இருக்கிறவங்க தேவையில்லை. அதிகாலையில வந்து அட்டெண்ட் பண்ணணும். 4:30 மணிக்கு எந்திரிக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏதாவது நடந்துருமா? நல்லதுதான் நடக்கும். ஆகவே நண்பர்களே, இத வந்து ஜிகே சாமி சார் கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. டெடிகேட்டர்ஸ் குரூப்பா இல்லாதவர்கள் ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்? ஐயப்பன் டெடிகேட்டர்ஸ் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க. தேங்க்யூ சார். அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. அதுக்காக தான் நான் இப்ப உள்ள வந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா 6 மணிக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிரிப்டோ புது பிளான அப்படியே தெல்ல தெளிவா உஷாராணி மேம் எடுக்க போறாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா கவனம் வேணும். நம்ம மைக்க போனை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு வேற ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னம்னா அந்த கவன சிதறல் வரும். அது உங்களை நீங்க ஏமாத்திக்கிறது. ஒரு 30 நிமிஷம் வந்து இந்த ப்ராஜெக்ட கேட்கல அப்படின்னா கண்டிப்பா அது உங்களை நீங்க ஏமாத்திக்கிறீங்க. அப்ப இப்ப வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்கணும். அதுக்குதான் நைட்டே வந்து யாரு பிரசன்டேஷன் எடுக்கிறாங்கன்னு போட சொன்னோம். அதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் போது நம்ம ஃபேமிலியை தாண்டி ஒரு நபருக்கு கூட முதல் 1000 நபர்கள் நம்ம தான். நம்மளுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிபிஎஸ் ஸ்பீட் கேஷோட வளர்ச்சி கிரிப்டோ மூலியமா வரப்போகுது. சங்கர் சார் சொல்லியிருக்காங்க 6000 ஐடி மாசத்துக்கு பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்க்கு வரப்போகுது கிரிப்டோ மூலியமா. அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கிற ஐடி பிபிஎஸ் கிரிப்டோல இருந்து வர ஐடி எல்லாமே ஹெல்பிங் ஐடியா போறப்ப அதோட வளர்ச்சி ரொம்ப அபரிதமா இருக்கும். இந்த 2 ப்ராஜெக்ட வச்சுக்கிட்டு மிகப்பெரிய சக்சஸ் பண்ணலாம். எல்லாரும் நம்பிக்கையோட பயணம் பண்ணணும். ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கோம். என்னன்னா அது வந்து இந்த லான்ச்சிங்க்கு பிறகு ஜூம் அட்டெண்ட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் ஒரு குரூப். அவங்க ரெகுலரா வந்து ஏன்னா இதுல நாங்க ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க டெய்லி. பாருங்க இதுல நம்பர் போட்டு வந்திருக்காங்க. 12ங்கிற நம்பர் வந்து ஜிகே சாமி நம்பர். அதே போல 7, 6 இதெல்லாம் வந்து அந்த அட்மின் டைரக்டர்ஸோட நம்பரு. அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாமே சிஸ்டமா போயிட்டு இருக்கு. சிஸ்டத்துக்குள்ள இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும்.
நல்லா பாருங்க, நீங்க கிரிக்கெட் விளையாண்டாலும் சரி, கபடி விளையாண்டாலும், என்ன கேம்ஸ் விளையாண்டாலும் அந்த கோர்ட்டுக்குள்ள விளையாடணும். அந்த கோர்ட்டை விட்டு வெளியில போயிட்டோம் அப்படின்னா அவுட் ஆயிரும். அதுதான் இந்த சிஸ்டம். இந்த சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை யாரெல்லாம் செய்யறீங்களோ அவங்க பூரா சக்சஸ், வெற்றியாளர்கள். வெற்றியாளர்கள் வந்து உருவாக்கப்படுவார்கள். ஏதோ திடீர்னு வெற்றியெல்லாம் கிடைச்சிடாது, கொஞ்சம் கஷ்டப்படணும். அதுக்கு நம்ம ஃபேமிலிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஒரு $50 பெரிய விஷயம் இல்ல, உலகம் முழுக்க நம்மளுக்கு டொனேஷன் வரப்போகுது. அதுவும் பாத்தீங்கன்னா பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல 4 லெவல், ஆனா இதுல 2 லெவல். 80 பேர் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தர் வந்து $1500 வாங்கிட்டு வெளியே போயிட்டே இருப்பாரு. அப்ப அவர் போறதுக்குள்ள அவருக்கு கீழே ஒரு 10 ரீபர்த் ஐடி உள்ற இருக்கும். அப்ப எப்படி இருக்கணும் பாருங்க, எவ்வளவு ஸ்பீடா இருக்கணும் பாருங்க. முடிவெடுக்க நண்பர்களே, நல்ல ஒரு துவக்கம். நாளை வந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல நடக்க போகுது. மீட்டிங்க்கு பாத்தீங்கன்னா 5:59 மேடம் ரெடியா இருப்பாங்க. தேங்க்யூ. நம்ம மீட்டிங் முடிஞ்சு கூட டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ வெரி மச். நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கலாம் சார். எடுத்துட்டேங்க ஐயா, எடுத்துட்டேன். ஜீவரத்னம் சாரே இல்லையா டெடிகேட்டட் குரூப்ல? ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நீங்க கண்டினியூ பண்ணீங்க. நன்றி, நன்றி சார். ஹலோ, பாத்தீங்கன்னா இப்ப நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்ப மகளிருக்கான அனுபவங்களை இன்னைக்கு எல்லாத்தையும் அழகா வந்து நம்மளுக்கு தெளிவுபடுத்தினாங்க. ஓகேங்களா? இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட், கிரிப்டோ ப்ராஜெக்ட பத்தி நம்மளுடைய அருமையான பிரியமான உஷாராணி மேம், அதாவது எப்படி பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க, கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்தவங்க. அவங்களுடைய பாத்தீங்கன்னா அவங்க 12 வருஷம் நெட்வொர்க் அனுபவம் அவங்களுக்கு இருக்கு. அப்போ அவங்கதான் இந்த ஒரு ப்ராஜெக்ட பத்தி அழகா தெளிவா சொல்ல போறாங்க. ஏன்னா ப்ராஜெக்ட்ல வந்து நெட்வொர்க் கிரிப்டோ ப்ராஜெக்ட பாத்தீங்கன்னா மார்னிங் ஒரு ஈவினிங் நாங்க எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், டீச்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து. அப்போ மார்னிங்ல கொடுத்தா அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்குன்னு நாங்க ஒரு ரொம்ப பெரிய நம்பிக்கையில இருக்கோம். அது கண்டிப்பா மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் காலையிலேயே கொடுக்கும்போது அவங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மைண்டு. அப்போ அந்த ப்ராஜெக்ட பத்தி அழகா அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அவங்க இதுல செயல்படுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில நாங்க கண்டிப்பா வந்து இந்த ப்ராஜெக்ட வந்து நாங்க கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வந்து உஷாராணி மேடம் தான் வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட வந்து கிரிப்டோ ப்ராஜெக்ட பத்தி அழகா தெளிவா சொல்ல வர போறாங்க. உஷாராணி மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஸோ ஏர்லி மார்னிங்ல இருந்து ரொம்ப அழகா எல்லாரும் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட பிபிஏ ஸ்பீட் கேஷும் பிபிஎஸ் ஸ்பீடு கிரிப்டோ ரிலேட்டடா என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தேவை அப்படின்னு ஒரு கையில வச்சிருக்கிறது என்னன்னா பொருளாதார சுதந்திரம் தான். அது ஸ்பீட் கேஷ்ல எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத ரொம்ப நாள் பாத்துக்கிட்டோம். சோ அதுல எல்லாரும் தெளிவாவும் ஆயிட்டோம். இன்னொரு 1 வாரத்துல பாத்தீங்க அப்படின்னா அதே நிலைமைக்கு ஸ்பீடு கிரிப்டோவும் எல்லாரும் வந்து சேர்ந்துருவோம். ஏன்னா முதலுக்கு அப்படிதான் இருக்கும். போக போக அதனோட முழு பலன் தெரியும் போது ரொம்ப பிரம்மாண்டமாவும் மலைப்பாவும் பார்ப்போமோ அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஸ்பீடு கிரிப்டோ பிரசன்டேஷன் தான் நான் பண்ண இருக்கேன். மேம் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதான்னு பாருங்க. ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல நீங்க லேண்ட்ஸ்கேப்ல வச்சுக்கோங்க, அப்பதான் ஃபுல் ஸ்கிரீன் தெரியும். ஓகே, ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா காலை பணிகளை தொடர்ந்து வேலைக்கு ரெடி ஆயிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு 1 மணி நேரம் இருக்கு, அதுக்குள்ள எனக்கு ஏதாவது தேவை இருக்கு, அது இதுல பூர்த்தி ஆகுமான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வெயிட் பண்ணலாம். ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா என்னடா கிரிப்டோன்னு சொல்றாங்க, நம்ம பார்க்காத கிரிப்டோவா, என்னன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் இருக்கலாம். எனக்கு ஃபுல்லாவே தெரியும் கிரிப்டோ, ஓவர் வியூவா நான் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லலாம். எத்தனை விதமான நபர்கள் இருந்தாலும் சரி, அத்தனை பேத்துக்கிட்டையும் ஒரு 20 நிமிடம் மட்டும் உங்களோட மொபைல முழு மனசோட ஸ்பீடு கிரிப்டோவோட பிளான்ல வைக்கும் போது அதனோட முழு பலன் உங்களுக்கு அடுத்தடுத்த பிளான் பிரசன்டேஷன்ல நல்ல தெளிவா கண்டினியூ ஆகும்னு இந்த இடத்துல உறுதி கூறிட்டு, என்னோட நேம் உஷாராணி, நான் கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து இணைஞ்சிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானோட மார்னிங் பிரசன்டேஷன்ல ஸ்பீடு கிரிப்டோ எடுக்க போறேன். உங்களோட மனமார்ந்த ஆசையோட நான் அதை கண்டினியூ பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்க அப்படின்னா வெரி பிகினிங்ல இருந்தே சேஃப் ஆல் வேலட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வேலட் வேணும் நம்மளுக்கு, நம்மளோட கிரிப்டோல வரக்கூடிய ப்ராஃபிட்டை ஸ்டோர் பண்றதுக்கு. இதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபெமிலியரா எல்லாரும் யூஸ் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரஸ்ட் வேலட் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். ட்ரான் ரிலேட்டடா ஒர்க் பண்ணும்போது
ட்ரான் லிங்க் அதிகமா யூஸ் பண்ணிருப்போம், ட்ரான் லிங்க் ப்ரோ யூஸ் பண்ணிருப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் இதுவுமே என்ன ஆகுது, அடிஷ்னலா நிறைய வந்துட்டு இருக்கு. அப்ப என்னன்னா நம்ம சேஃபா இருக்கிறதுக்காக சேஃபால் வேலட்னே நீங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கலாம். அந்த சேஃபால் வேலட்டை இன்ஸ்டால் பண்றது எதுக்கு அப்படின்னா, நம்மளுக்கு வரக்கூடிய யூஎஸ்டிய வாங்குறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அட்ரஸ் வேணும். சோ இது கிரிப்டோ கரன்சிங்கிறபடியா நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்தா வராது. அதனால கிரிப்டோ கரன்சில இருக்கிற யூஎஸ்டிடி யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணக்கூடிய காயின் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் காயின் தான் யூஎஸ்டி யூஸ் பண்றோம். என்ன ரீசன் அப்படின்னா, அழைப்பு தரப்பு மக்களுக்கும் ஏற்றக்கூடிய ஒரு இதாதான் ஸ்டேபிள் காயின் இருக்கும். இல்ல அப்படின்னா அது பாட்டுக்கு அபரிவிதமா வளர்ச்சி ஆயிடும். இன்னைக்கு 10 ரூபாய் இருக்கிறது விடிஞ்சு பார்க்கும்போது 50 ரூபாய் ஆச்சுன்னா அதுக்குள்ள வந்தவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். உள்ள வரப்போறவங்களுக்கு என்னடா ஒரே நாள்ல 40 ரூபாய் ஏறிடுச்சேங்கிற மாதிரி வருத்தமாவும் இருக்கும். அப்படி இல்லாம ஸ்டாண்டர்டா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா 10 நாளைக்கு ஒருக்கா, அது ரொம்ப இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு வரதான் ஸ்டேபிள் காயின் சொல்லுவோம். அந்த ஸ்டேபிள் காயினை ப்ராஜெக்டா எடுத்ததுக்கே ஃபர்ஸ்ட் எல்லாரும் நம்ம தேங்க் பண்ணிக்கணும். அப்ப நம்ம யூஎஸ்டிடி சும்மா மட்டும் வெறும் யூஎஸ்டிடி வச்சு அதுல போகாது. என்னடா நம்ம பிஎன்பின்னு ஏதோ ஒண்ணு சொன்னாங்களே, அதை பத்தி ஒருத்தருமே சொல்லலன்னு யாரும் நினைக்க வேண்டாம். பிஎன்பி பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னன்னா, நம்ம ஐஎன்ஆர்ல பாத்தீங்கன்னா ஒரு மணி டிரான்ஸ்பர் பண்றதுக்காக நம்ம போவோம், 1000 ரூபாய் அனுப்ப சொல்லுவோம், 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த இடத்த பொறுத்து சர்வீஸ் சார்ஜ் வாங்குவாங்க. நம்ம அதுல என்ன பண்ணுவோம்னா 1000 மட்டும் இருக்கிற மாதிரி கொடுத்துருவோம், 10 ரூபாய் இருந்தா தருவோம், இல்லைன்னா நாளைக்கு வந்து தரேன்னு சொல்லிட்டு வந்துருவோம். ஆனா நம்மளோட சேஃபால் வாலெட்ல அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் சார்ஜ் இருந்தாதான் டிரான்ஸ்பரே ஆகும். அப்ப என்னன்னா இது ஒரு அட்வான்ஸ் தானே. சோ அப்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளைய நெறிமுறைப்படுத்துறதுக்காகவும் ஒழுங்குபடுத்துறதுக்காகவும் வந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதத்தான் வந்து நம்ம கேஸ் ஃபீஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப நம்ம 2 கேட்டகரி இதுல யூஸ் பண்ண போறோம். ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா டெதர் யூஎஸ்டிடி, ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிஎன்பி. ரெண்டுமே பெப்20 தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஏன்னா கேஸ் ஃபீஸ் இல்லாம டிரான்சாக்சன் ஃபீஸ் இல்லாம நம்மள எந்த டிரான்சாக்சனும் நடக்காது. அதுக்காக தான் நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணி வைக்கிறதுக்கான காரணம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாருமே ரெடியா காத்துட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படின்னா டொனேட் தான் பண்ண போறோம். சோ இந்த டொனேஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டு எழுத்து வீட்டை தாண்டி பக்கத்து நாடு எழுத்து நாடு எல்லா நாட்டுக்கும் இந்த டொனேஷன் பாத்தீங்க அப்படின்னா போக போகுது. அப்ப என்ன அப்படின்னா உலக பொருளாதாரத்துல நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு சுதந்திரத்தை மட்டும்தான் இது வரைக்கும் பேசிட்டு இருந்தோம். ஏன்னா நமக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைக்கும், வந்தவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப என்னன்னா உலகத்துல இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் பொருளாதார சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு மிகச்சிறிய உதவியான பாத்தீங்கன்னா 50 யூஎஸ்டிடியை நம்ம கொடுக்க போறோம். அப்ப என்னன்னா கொடுக்கப்பட்ட உதவி எவ்வளவாக இருந்தாலும் சரி அதுக்கான பலன் பாத்தீங்கன்னா வானார்ந்து உயர்ந்து இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது ஏற்கனவே ஸ்பீடு கேஷ்ல பார்த்திருக்கோம். அதை விட தாண்டி அதே தொடர்ந்து எப்படி ஸ்பீடு கிரிப்டோலையும் வருதுங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். இதுல என்னன்னா நிறைய பிளஸ் இருக்கு. என்னென்னங்கிறத நம்ம இப்போ ஒன்ஸ் ஒரு ஓவர்வியூவா பார்த்துட்டு நம்ம பிரசன்டேஷனுக்குள்ள போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததுல நம்ம ஜஸ்ட் 50 யூஎஸ்டிடி டொனேட் பண்றோம். நம்ம அதை ரிசீவ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா 1690 யூஎஸ்டிடியா நம்ம வருமானம் வாங்குறோம். அது ஒரு டைமான்னு கேட்டா திருப்பி வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு ரீபர்த்னு ஒண்ணு இருக்கிறபடியா திருப்பி அதை வாங்குறோம். அது எத்தனை மடங்கு நம்ம டொனேட் பண்ணதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 43 மடங்கு எடுக்க போறோம். யோசிச்சு பாருங்க, 1 மடங்கு 2 மடங்கு இல்ல, 43 மடங்கு. ஏன்னா உதவியா கொடுத்ததை எதிர்பார்க்கிறதே தேவையில்லாத ஒண்ணு. கரெக்டுங்களா? ஏன்னா மனசார உதவி கொடுக்குறோம். ஆனா இருந்தாலும் அவங்கவுங்க கால கட்டாய சூழ்நிலை பொருளாதாரம் நம்ம கைக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற மனசுல கருதி நம்மளுக்கு எத்தனை மடங்கா வருதுன்னா 43 மடங்கா வருது ஒரு டைம் டொனேட் பண்ணதுல. அப்ப ரீபர்த்துக்கு வரும்போது எத்தனை டைம் வருங்கிறத நீங்களே பாத்துக்கலாம். இங்க வரக்கூடிய ரீபர்த் எல்லாமே பாத்தீங்கன்னா 5 மடங்கா வருது. 5, 25, 125, 625 இந்த மாதிரி 5 மடங்கா வரும்போது நம்மளோட வருமானங்கள் எத்தனை யூஎஸ்டிடி வருங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணி பாத்துக்கலாம் ஒவ்வொரு ரவுண்டுக்கும். ஓகேங்களா? சோ இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் லெக்ல தான் நம்மளோட குளோபல் ஆட்டோஃபுல் என்ட்ரி விழுகுது. அதுல 2 லெவல் கேட்டகரிக்கு மட்டும்தான் ஸ்பெசிஃபை பண்றோம். என்னடா சிங்கிள் லெக்னு சொல்லிட்டு 2 லெவல் சொல்றேன்னு யாரும் பார்க்க வேண்டாம். சிங்கிள் லெக்ல இருக்கிறது 2 பார்ட்டா பிரிக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் 5, ஏன்னா லைனா ரிஜிஸ்டர் பண்றவங்க லைனா டிராவல் பண்ணிட்டு இருப்போம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவோம், டீ சாப்பிட்டு வந்து ஆக்டிவேஷன் பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா டிவில ஒரு சாங் பிடிச்ச சாங் போயிட்டு இருக்கும், அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டே பாத்துட்டு இருப்போம். அது பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆக்டிவேஷன் பண்ணலாம்னு வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி காலதாமதங்கள் ஏற்படல. யாரு சின்சியரா ஆக்டிவேஷன் பண்றாங்களோ அந்த ஃபர்ஸ்ட் நபர்கள் டக்குன்னு ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வருவாங்க, அந்த 5 நபர்கள். ஓகேங்களா? அப்ப என்னன்னா யாரெல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணி ரெடியா வந்துட்டு இருக்காங்களோ சிங்கிள் லெக்ல இருக்கிறவங்க 2 லெவல்ல பிளேஸ் ஆவாங்க. அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் ஸ்பான்சர் பாத்தீங்க அப்படின்னா 100 யூஎஸ்டிடி
யோசிச்சு பாருங்க, நம்ம போட்டதே 50 USDT தான். டைரக்ட் ஸ்பான்சர் வருமானமா நம்மளுக்கு வாங்கக்கூடியது பாத்தீங்கன்னா 100 USDT. அது இல்லாம இங்க 5 மடங்குன்னு சொல்லியாச்சு, அது இன்ஃபினிட்டா போக போகுது. அப்ப எவ்வளவு இன்கம் வருதுங்கிறது இந்த இடத்துல வச்சே நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். நம்ம குளோனிங் ஐடி சொன்னாலும் ரீபர்த் ஐடி சொன்னாலும் ஒண்ணுதான், அதுவும் 5 மடங்கு தான். அப்ப என்னன்னா, இது மட்டும் இல்லாம நம்ம ஆரம்பிச்சதை எப்பவுமே ஆயுசுக்கும் மறக்க கூடாது அப்படிங்கிற காலகட்டத்துல ஹெல்பிங் ஐடி பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட தாய் ப்ராஜெக்டான பிகினிங் ப்ராஜெக்டான ஸ்பீடு கேஷுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா நம்மளுக்கு எத்தனை ப்ராஜெக்ட் வந்தாலும் சங்கர் சார் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, ஸ்பீடு கேஷ மையமா வச்சுதான் சுத்திக்கிட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்குண்டான அந்த ஸ்டெப்ஸ நம்மளோட ஸ்பீடு கிரிப்டோல இருந்தே எல்லாரும் பார்க்க போறோம். அப்ப என்னன்னா, ஸ்பீடு கேஷோட ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பூஸ்ட் அப் பண்றதுக்கு எத்தனை ஸ்கெல்பிங் ஐடி வரப்போகுதுங்கிறத அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். அது தாண்டி வேற ஏதாவது நான் ஒர்க்கிங் இன்கம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் இங்க நிறைய இருக்கு. ஒரே ஒரு டைம் தான் ஹெல்ப் பண்றோம், சரிங்களா? சோ இதுல 2 பார்ட்டா பிரிகிறோம். ஒன்னு 40 USDT, இன்னொன்னு பாத்தீங்கன்னா 10. நம்ம கொடுக்கறது மொத்தம் 50, அது 2 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். இந்த 10 பார்ட் பாத்தீங்கன்னா நான் ஒர்க்கிங் பேசிவ் போர்டுக்கு போகுது. அதுல என்னன்னா, இதுல வரக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 7 போர்டு இருக்கு. அந்த 7 போர்டும் 7 சொர்க்கம். ஒவ்வொரு சொர்க்கத்துக்குள்ளேயும் சும்மா சுத்தி பாக்குறதுக்கு கூட போலாம். ஆனா சுத்தி பார்த்துட்டு வரும்போது வெறுங்கையோட வராம அடுத்தடுத்த USDT அடுத்தடுத்த போர்டுக்கு நம்ம எடுத்துட்டு வரோம். அப்படி வரும்போது ஒட்டு மொத்தமா நான் 7 போர்டு தாண்டி வரும்போது என் கையில இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 1,83,270 USDT. கால்குலேட் பண்ணி பாருங்க. நான் இது USDT-ல சொல்றேன், INR-ல சொல்லல. அப்ப என்னன்னா, நமக்கு இப்ப இருக்கிற இடத்துக்கு தேவையானது INR. அப்ப இதுல இருந்து ஒரு பெருக்கல் போடுங்க, 90, 91, 92. நீங்க இந்த 3 அமௌண்ட்ல எந்த அமௌண்ட் வேணா நீங்க போட்டுக்கலாம். ஏன்னா சராசரியா ஏறி இறங்கிட்டு இருக்கிறது இந்த 3 வேல்யூக்குள்ளதான் இப்போதைக்கு USDT இருக்கு. சோ நீங்க காமனா மினிமமாவே இருக்கட்டுமே, இன்ட்டு 90 போட்டு பாருங்க. 1,83,270 இன்ட்டு 90 போட்டு பாருங்க, நம்மளோட INR வருமானம் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன வேலை செஞ்சோங்கிறதையும் அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. அப்ப என்னன்னா, இங்க பாத்தீங்க அப்படின்னா 3 லெவல் 2 மேட்ரிக்ஸ் 2 பார்ட்டா இருக்கு. 3x மேட்ரிக்ஸ் 3 மேட்ரிக்ஸ் இருக்கு, 2 மேட்ரிக்ஸ் இருக்கு. அது என்னங்கறத நம்ம பிளான் பார்க்கும்போது தெரியும். அது மட்டும் இல்லாம உலகத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் என்ட்ரி பேமெண்ட் சிஸ்டத்தை ஃபாலோ பண்றது நம்மளோட ஸ்பீடு கிரிப்டோல தான். எப்படி ஸ்பீடு கேஷ்ல நம்ம புதுசா வித்தியாசமா அழகா பண்ணணுமோ அதே மாதிரிதான் ஸ்பீடு கிரிப்டோலயும் இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுலயும் நான் ஒர்க்கிங் பிளான்லயும் ஸ்பான்சர் இன்கம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் இருக்கு. வர்த்தி இன்கம் பாத்தீங்கன்னா 30,607 USDT வருது. பாருங்க, இதெல்லாம் அதோட நிக்க போறது இல்ல, மல்டிப்ளை ஆகிக்கிட்டே தான் போயிட்டு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இங்க ரீபர்த் ஐடி 7 ரீபர்த் ஐடி. சோ அப்ப பாருங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ரீபர்த் ஐடி அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா நம்ம வேலைய திரும்ப நம்ம ஐடியே வந்து செய்யறதா ரீபர்த் ஐடி. அப்ப அந்த மாதிரி இங்க ரீபர்த் ஐடி பாத்தீங்கன்னா 7 ஐடி ரீபர்த் ஐடி ஆக்டிவேஷன் ஆகுது. அது மட்டும் இல்ல, போர்டு ரீபர்த்ல பாத்தீங்க அப்படின்னா 16 ஐடி வந்து சப்போர்ட்டா போகுது. ஓகேங்களா? சோ அந்த 16 ஐடி எங்க சப்போர்ட்டா போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போர்டான ஸ்கை போர்டுக்கு போகுது. அது மட்டும் இல்லாம கிளப் இன்கம். சோ கிளப் இன்கம் அப்படின்னா ஒரு சிலர் நம்ம செய்வோம், எல்லா வகையான இன்கமும் நம்ம கிட்ட இருக்கு. ஒரு செகண்டுக்கு வர வருமானமும் இருக்கு, 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா வர்றதும் இருக்கு, பர் டேக்கு வர்றதும் இருக்கு, ஒரு வாரத்துக்கு வர்றதும் இருக்கு. அதை எந்த அளவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ண போறோங்கிறதா நம்ம கையில இருக்கு. அப்ப கிளப் இன்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வாரம் வருமானத்தை அள்ளித்தர காத்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, ராயல்டி பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் போகுது அப்படின்னா 1,83,100 USDT பெற வரைக்கும் நம்மளோட ராயல்டி எலிஜிபிலிட்டி இருக்கு. அப்ப என்னன்னா, நம்ம தலைமுறையும் தாண்டி கொண்டுட்டு போகக்கூடிய ப்ராஜெக்டா பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீடு கேஷ் மட்டும் இல்ல, ஸ்பீடு கிரிப்டோவும் இருக்குதுன்னு இந்த இடத்துல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதை எப்படி அப்படிங்கறத இந்த இடத்துல பாக்கலாம். நான் சொன்ன மாதிரி நம்மளோட கையில இருக்கக்கூடிய 50 USDT பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு நம்ம டொனேஷனா கொடுக்க போறோம். அந்த டொனேஷன் பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சிங்கிள் லெக்ல எல்லாரும் டிராவல் பண்ணுவோம். ஆக்டிவேஷன் யாரு பண்றோமோ அதை பொறுத்து என்ன ஆகும், பிளேஸ்மெண்ட்டுக்குள்ள வருவோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா 2 பார்ட்டா பிரியுது. ஆக்டிவ் போர்டு ஒண்ணு, பேசிவ் போர்டு ஒண்ணு. ஆக்டிவ் போர்டுக்கு 40 USDT, பேசிவ் போர்டுக்கு 10 USDT. இதுல நாம ஏதாவது பிரிச்சு போடணுமான்னு கேட்டீங்கன்னா நம்ம பிரிக்க வேண்டியது இல்லை. நம்ம உள்ள கொடுக்கறது 50 USDT தான். ஒரு சிலர் 1 USDT சேர்த்து கொடுத்துருப்போம். கரெக்டுங்களா? சோ என்னடா அந்த மாதிரின்னு சொன்ன, ஏன்னா ஒரு சில காலகட்டத்துல அதனோட வேல்யூ ஏறுது இறங்குதுங்கிறதுபடியாதான் 1 USD சேர்த்தி. அப்ப என்னன்னா ஆக்டிவ் போர்டுக்குள்ள 40ஆவும் போர்டு பேசிவ் போர்டுக்குள்ள 10ஆவும் அதுவா அழகா பிரிஞ்சிடும். நம்ம அதுல ஒண்ணும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்டிவ் போர்டை பாத்துக்கலாம். ஆக்டிவ் போர்டுல நம்ம சொன்னோம் 2 லெவல் தான் சொன்னோம். எங்கேயுமே பார்க்காத மாதிரி ஒரு லெவல் அதுவும். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தோம்னா 2x2 மேட்ரிக்ஸ்னா என்ன சொல்லுவோம்னா 2 கீழே 4 சொல்லுவோம்.
3x3 மேட்ரிக்ஸ்னா 3 கீழே 9 சொல்லுவோம். 5x5 மேட்ரிக்ஸ்னா மேல 5 கீழே 25 சொல்லுவோம். ஆனா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் லெவல்ல 5, செகண்ட் லெவல்ல 62. சோ யாருனாலையும் எந்த கால்குலேஷன் அப்படிங்கறதே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஆனா சிங்கிள் லெக்ல டிராவல் பண்ணி ஃபர்ஸ்ட் சீனியாரிட்டியில ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லெவல் 5 நபர்கள் வருவாங்க. அவங்ககிட்ட இருந்து 120 USDT ரிசீவ் பண்ணுவோம். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது லெவல்ல 62 பேர்த்துக்கிட்ட இருந்து 2120 USDT நம்ம ரிசீவ் பண்ணுவோம். என்னன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்ட இருந்து ஒரே அமௌண்ட் தான், ஒரே USDT தான், ஒரே மாதிரியான 40 USDT தான் வரும். அது பிரிஞ்சு போதும் ஒருத்தர்கிட்ட 20, ஒருத்தர்கிட்ட 10 அந்த மாதிரி கால்குலேஷன்ல வரபடியா 2120 USDT நம்ம ரெண்டாவது லெவல்ல ரிசீவ் பண்ணுவோம். எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணியாச்சு. அதை என்ன பண்ணணும், நம்ம யாருக்காருக்கு எதுக்கு, இப்ப எக்ஸாம்பிள் நம்ம கைக்கு ஒரு வருமானம் வந்துருச்சு அப்படின்னா அந்த வருமானத்தை சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஆல்ரெடி வருமானம் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்போம், இது எதுக்கெல்லாம் நம்ம இதை செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் ஆல்ரெடி போட்டு வச்சிருப்போம். அதே மாதிரிதான் இங்க பட்ஜெட் வரும். ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்ததை எந்த மாதிரி பிரிக்கிறோம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா லெவல் 1ல எடுத்ததுமே எங்க போகுது அப்படின்னா ஸ்பான்சருக்கு 20 USDT போகுது. யோசிச்சு பாருங்க, ஸ்பான்சருக்குன்னு எந்த அளவுக்கு மதிப்பு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், அதே மாதிரி சிஸ்டமும் ஃபாலோ பண்ணி கொடுக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்டிவ் போர்டு ரீபர்த். ஆக்டிவ் போர்டுனாவே 40 USDT தான். இந்த இடத்துல 40 USDT கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஐடி ரீபர்த் ஆகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட். சோ நம்ம என்ன கொடுத்தோமோ ஃபர்ஸ்ட் லெவல்லயே 3வது ஸ்டேஜ்லயே நம்ம ப்ராஃபிட்டை எடுக்கிறோம். அதுவும் இல்லாம காவாசி 10%, 50%, 75% கிடையாதுங்க, 100% நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், ப்ராஃபிட்டை எடுக்க போறோம். அப்ப 50 USDT டொனேட் பண்ணோம். 50 USDTயும் ஃபர்ஸ்ட் லெவலே நம்ம ப்ராஃபிட்டா இந்த இடத்துல எடுக்க போறோம். அது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் பாருங்க, போர்டு ரீபர்த் ஆகுது. சோ நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்டே பார்த்திருக்கோம், ஆக்டிவ் போர்டுனா 40, பேசிவ் போர்டுனா 10 அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த 10 USDTன்னு சொன்னபடியா இங்கேயும் பேசிவ் போர்டுல ஒரு ஐடி என்ன ஆகுது, ரீபர்த் ஆகுது. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் லெவல்லயே 2 ரீபர்த் ஐடி ஆகுது, ஒரு ப்ராஃபிட், ஒரு ஸ்பான்சர். எங்கேயுமே இந்த மாதிரி பிரிச்சே வராது. ஏன்னா எதுக்கெல்லாம் நம்மளுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எடுத்ததையும் நம்மள கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்ல, இந்த இடத்துல நம்மளே திருப்பி ரீபர்த் ஆகிறதுக்கும் இருக்குது, நம்ம போட்ட எடுத்த ப்ராஃபிட்டும் இருக்குது, நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்பான்சருக்கும் என்ன ஆகுது, இன்கம் போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா 120 USDT. ரெண்டாவது லெவல்ல பாருங்க, கிளப்புக்கு 40 USDT போகுது, ஸ்பான்சருக்கு பாத்தீங்கன்னா 80 USDT. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்டிவ் போர்டு வந்து ரீபர்த் ஆகிறது 160 ரீபர்த் ஆகுது USDT. அப்ப என்னன்னா ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கோம், ஒரு ஆக்டிவ் போர்டுக்கு 40 USDTனா 160 USDT இருக்கு. அப்ப இதை வச்சே நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். 4 ஐடி ரீபர்த் ஆகுது. சோ 4 ஐடியும் அடுத்தடுத்த ஐடியா ரீபர்த் ஆயிடுமா, நம்ம மனசு அப்படித்தானே சொல்லும். என்ன காரணம் அப்படின்னா 4மே சீக்கிரம் இன்கம் பார்க்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு 4 ஐடியும் என்ன ஆகும், ரீபர்த் ஆகும். ஏன்னா நம்ம உதவியா செய்யக்கூடிய ப்ராஜெக்ட் நம்மள ஃபாலோ பண்ணி இன்னும் கொஞ்சம் பேர் வரணும் அப்படிங்கறதுக்காக அடுத்தடுத்த கொஞ்சம் கேப் விட்டு 4 ஐடியும் என்ன ஆக போகுது, ரீபர்த் ஆகி நம்மளுக்கு வருமானங்கள் கொடுக்க காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, ப்ராஃபிட் பாருங்க, 1640 USDT நம்மளுக்கு ப்ராஃபிட்டா வரப்போகுது. காரணம் என்னன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்ல, போட்டு பாருங்க, 1640 × 90 போட்டு பாருங்க எவ்வளவு இன்கம் அப்படிங்கறத. ஏன்னா நம்ம ப்ராஃபிட் டொனேட் பண்ணதை மறந்துடலாம், வரக்கூடிய ப்ராஃபிட்டை மட்டும் போட்டு பாருங்க எந்த அளவுக்குன்னு. அது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் போர்டு ரீபர்த் 40 USDT. அப்ப இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா 4 பேசிவ் போர்டு ரீபர்த் ஆகுது. அப்ப 40 ஒரு ஐடிக்கு 40 USDT, 4 ஐடி ரீபர்த் ஆகுது. அதே மாதிரி இங்கேயும் 4 ஐடி கண்டினியூஸா வராது, கொஞ்சம் கேப் விட்டு என்ன ஆகும், ஒரு 5 பேர் 10 பேர் இடையில வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், அந்த ஐடி ரீபர்த் ஆகும். ஓகேங்களா. அப்ப என்னன்னா அங்கேயும் 10 பேருக்கு உதவி பண்ணிட்டு தான் என்ன பண்றோம், அடுத்த ஐடி ரீபர்த் ஆகும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, ஹெல்பிங் ஐடி. அதனோட பேருக்கு ஏத்த மாதிரி நம்ம வெறும் ஹெல்ப்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க வார்த்தையில சொல்லுங்க, நான் செய்யறேன்னு சொல்லிட்டு. ஹெல்பிங் ஐடி பாத்தீங்க அப்படின்னா ஹெல்பிங் ஐடிக்காக 160 USDT வருது. இதுல 100 USDT ட்ரஸ்டுக்கும் 60 USDTக்கு ஈக்குவலண்டான ஐடி பாத்தீங்க அப்படின்னா எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டான PPS ஸ்பீட் கேஷ்க்கு வருது. சோ சும்மா வரலங்க, வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அத்தனை பேர்த்துக்கும் ரிசீவ்டு கோடை மட்டும் கொடுத்துட்டு என்னோட வேலை அவ்வளவுதான், நீங்க அழகா டிராவல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்மள வாழ்த்த சொல்லிட்டு அந்த ஐடி என்ன ஆகுது, மறைஞ்சு போகுது. நான் ஹெல்ப் பண்றதுக்கு வந்தேன், ஹெல்ப் பண்ணிட்டேன், மத்தது நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மறைஞ்சு போற மாதிரி ஹெல்பிங் ஐடியோட பர்பஸ் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1000 போட்டு எப்படா வரும் அது இதுன்னு அத்தனை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா
60 USDT எடுத்துக்கிட்டு வருது நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. வந்ததையும் ரிசீவ்ட் கோடு இந்த யாருக்கெல்லாம் சீனியாரிட்டியில வெயிட் பண்றீங்களோ நீங்க வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு எனக்கு எந்த ரிசீவ்டு கோடும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வருது நம்மளோட ஹெல்பிங் ஐடி. சோ அதுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் அப் பண்ணிக்கலாம் எல்லாரும். அது மட்டும் இல்லாம மொத்த டோட்டல் பாத்தீங்கன்னா 2120 USDT. அப்ப ஒட்டு மொத்தமா பாருங்க, கிளப்புக்கு மட்டும் 40 USDT கொடுக்குறோம். அதுதான் வார வார வருமானம். அது எப்படிங்கறத லாஸ்ட்ல பாக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பான்சருக்கு 100 USDT. அப்போ ஒருவர் வந்தது மூலமா நம்மளுக்கு ஆக்டிவ் போர்டுல மட்டும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆச்சுன்னா 100 USDT ஸ்பான்சர் இன்கம். அப்போ ஒருத்தரை மட்டும் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போறது இல்ல, அன்லிமிட்டடா இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். அப்ப அன்லிமிட்டடா நம்மளுக்கு ஸ்பான்சர் இன்கம் இந்த இடத்துல வரப்போகுது. அது மட்டும் இல்லாம ரீபர்த் ஐடியும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்கம் காத்துக்கிட்டு இருக்கு. 200 USDT ரீபர்த் ஐடி மூலமா வருது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் மட்டும் 1690 USDT. போர்டு ரீபர்த் பாத்தீங்கன்னா 50. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹெல்பிங் ஐடி 160. என்னன்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அப்ப ஒட்டு மொத்தமா 5 ரீபர்த் ஐடி ஆக்டிவ் போர்ட்லயும் 5 ரீபர்த் ஐடி பேசிவ் போர்ட்லயும் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? சோ டோட்டல் பாத்தீங்கன்னா 2240. யோசிச்சு பாருங்க, இது ஒரு ரவுண்டு தான். எத்தனை ரவுண்டு இது கம்ப்ளீட் ஆக காத்துட்டு இருக்கு, ரீபர்த் ஐடி எத்தனை இன்கம் பார்க்க காத்துட்டு இருக்கு, ஸ்பான்சர் இன்கம் எத்தனை வரப்போகுது, ப்ராஃபிட் எவ்வளவு ரிசீவ் பண்ண போறோம் அப்படிங்கறது இதை வச்சே நீங்க கால்குலேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கால்குலேட்டர் என்ன சொல்லுதுன்னு திருப்பி போட்டு பாருங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்க. ஆல்ரெடி நம்ம இப்ப ஒரு பார்ட் தான் பார்த்திருக்கோம். ஏன்னா நம்ம டொனேட் பண்ணது 2 பார்ட்டா பிரியும்னு சொல்லிட்டோம். ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா 40 USDT பிரிஞ்சு ஆக்டிவ் போர்டுக்கு போயிடுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10 USDT பிரிஞ்சு நம்மளோட பேசிவ் போர்டுக்கு வருது. இந்த பேசிவ் போர்டுல பாத்தீங்க அப்படின்னா இங்கும் சிங்கிள் என்ட்ரி பே அவுட் தான் வாங்க போறோம். ஃபர்ஸ்ட் உள்ள என்டர் ஆகிற அந்த 10 USDT கையில கொண்டுட்டு வர போர்டு பாத்தீங்கன்னா ஸ்கை போர்டு. சோ இப்பதான் பாத்தீங்கன்னா சொர்க்கம் என்னங்கிறத பார்க்க போறோம். வாழும் போதே சொர்க்கத்தை பார்க்கக்கூடிய முதல் தலைமுறை நம்ம தலைமுறையா தான் இருக்கும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பப்ப கேள்விதான் பட்டிருப்போம், சொர்க்கம் இப்படி இருக்கும், இந்த மாசத்துல இறந்தாங்க அப்படின்னா இந்த சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு. ஆனா அது யாரும் நேரடியா கேட்ட மாதிரி தெரியல. ஆனா இப்ப இருக்கிற சொர்க்கம் பாத்தீங்கன்னா உள்ள வந்த அத்தனை நபரும் நம்ம மட்டும் இல்லாம உலக மக்களும் சொர்க்கம்னா இப்படிதான் இருக்குன்னு நம்மளுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ப்ராஜெக்டா நம்மளோட ஸ்பீடு கிரிப்டோல பேசிவ் போர்டு இருக்கு. அதுல ஸ்கை போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 10 USDT. இங்க யூஸ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸ் 3 லெவல் இருக்கு. சோ 2, 4, 8. சோ ஃபர்ஸ்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா 2 நபர்கள்ட்ட இருந்து ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து 1 USDT 2. இந்த 2வது லெவல்ல 4 பேர் இருப்பாங்க. ஒருத்தர்கிட்ட இருந்து 2 USDT வரும்போது 8 USDT டோட்டலா ரிசீவ் பண்ணுவோம். 3வது லெவல்ல பாத்தீங்கன்னா 8 பேர் வந்திருப்பாங்க. ஒருத்தர்கிட்ட இருந்து 7 USDT டோட்டலா 56 USDT. அப்ப ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா உள்ள வரக்குது நம்ம 10 USDTல வந்தோம். சொர்க்கத்தை சுத்தி பார்த்துட்டு வெளியில போகும்போது அதுக்கு நம்மளுக்கு கைமாறா பாத்தீங்கன்னா 66 USDT கையில இருக்கு. அப்ப இந்த 66 USDT கைக்கு வந்ததுனாமே நம்ம அதை என்னதான் பண்ண போறோம், கண்டிப்பா அப்படியே சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான சூழ்நிலை இப்ப இல்ல. அப்ப என்னதான் பண்ண போறோம், அதை எதுக்கு பிரிச்சு கொடுக்கறோம்னு பட்ஜெட் போட போறோம். அந்த பட்ஜெட்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டா 10 USDT உள்ள என்ட்ரானது 10 USDT கொண்டுட்டு வந்தோம். ஃபர்ஸ்டே ப்ராஃபிட் 10 USDTக்கு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அப்ப இங்கேயும் ஃபர்ஸ்ட் வந்ததையுமே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, கிளப் இன்கம்க்கு 7 USDT, ஸ்பான்சருக்கு 7 USDT, போர்டு ரீபர்த்துக்கு 10. அப்போ ஒரு ஐடி என்ன ஆகுது, ரீபர்த் ஆகுதுன்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். கேரி ஓவர் பாத்தீங்கன்னா பேலன்ஸா நம்ம கையில எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்தது போக நம்ம கையில இருக்கிறது 32 USDT. இந்த 32 USDT இருந்தாலும் சிஸ்டம் நம்ம கிட்ட கேட்கறது இந்த 32 USDT போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதோடய என்ன பண்றீங்க, அடுத்த சொர்க்கத்துக்கு வராம போறீங்களான்னு கேட்கும். இல்ல நான் கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த போர்டுக்கு என்ன பண்றேன், டிராவல் ஆகுறேன். அடுத்த போர்டுக்கு வரும்போது என் கையில இருக்கிறது 32 USDT. சோ அதுதான் நான் உள்ள இன்புட்டா கொடுக்குறேன். அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ் 3 லெவல்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா 2 நபர்கிட்ட இருந்து 2 USDT, நான் டோட்டலா 4 USDT ரிசீவ் பண்ணுவேன். 2வது லெவல்ல 4 நபர்கிட்ட இருந்து ஒருத்தர்கிட்ட இருந்து 6 USDT வீதம் 24 USDT ரிசீவ் பண்ணுவேன். 3வது லெவல்ல 8 நபர்கள் பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து 24 USDT டோட்டலா 192 USDT ரிசீவ் பண்ணுவேன். அப்ப என்னன்னா உள்ள வரும்போது 32 USDT எகைன். இந்த ஈடன் போர்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒவ்வொரு போர்டோட நேமும் பாத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு ஈக்குவலண்டான நேம். நம்ம ஒவ்வொரு இதுலயும் பிறவிலையும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் மாதிரியே 7 பேர் இருப்போம்னு சொல்லுவாங்க. அந்த 7 பேர் யாரு பாத்துருப்போம்னு தெரியல. ஆனா இந்த 7 சொர்க்கத்தையும் எல்லாரும் பார்க்க காத்துட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நான் உள்ள என்டர் ஆகும்போது கொடுக்கப்பட்டது 32 USDT. இப்ப என் கையில 220 USDT இருக்கு. ஓகேங்களா?
சாரி. சோ இந்த 220 யூஎஸ்டிடி இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா எங்கெங்க ஸ்பிளிட் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். அதுல பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்டா வந்து நிக்கிறது ப்ராஃபிட் தான். ஏன்னா நம்ம யாருக்கிட்ட எந்த ப்ராஜெக்ட் போய் சொன்னாலும் சரி, ப்ராஃபிட் உங்களுக்கு எவ்வளவு வரும், நமக்கு எவ்வளவு வரும், இதுதான் கேட்பாங்க. அப்ப அவங்க கேட்கிற மாதிரியே நம்மளோட ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட்ல பிரிச்சு கொடுக்கறது ப்ராஃபிட் தான். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் 50 யூஎஸ்டிடி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹெல்பிங் ஐடி 16 ஹெல்பிங் ஐடி வருது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 16 யூஎஸ்டிடி ஈக்குவலண்டான ஹெல்பிங் ஐடி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போர்டு ரீபர்த் பாத்தீங்கன்னா ஒரு ரீபர்த் ஆகுது. சோ 10 யூஎஸ்டிடி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளப் இன்கம்க்கு 24 யூஎஸ்டிடி. நெக்ஸ்ட் ஸ்பான்சர் இன்கம்க்கு 20 யூஎஸ்டிடி. மீதி கையில இருக்கிறது 100 யூஎஸ்டிடி. அப்ப என்னன்னா அகைன் சிஸ்டம் கேட்கும், உங்களுக்கு இதே போதுமா? சோ உங்களுக்கு வந்து வருமானம் ப்ராஃபிட் இதே போதுமா? இதோடய நீங்க என்ன பண்றீங்க, போதும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அடுத்த ப்ராஃபிட்டா பார்க்க போறீங்களா, இல்ல அடுத்த போர்டுக்கு டிராவல் பண்ண போறீங்களான்னு கேட்கும். எகெயின் நான் கேரி ஓவர் ஆகுறேன், நான் அடுத்த போர்டுக்கு டிராவல் பண்றேன்னு சொல்றேன். அப்ப என் கையில இருக்கக்கூடியது 100 யூஎஸ்டிடி. அப்ப பாத்தீங்க அப்படின்னா 100 யூஎஸ்டிடியோட நான் பாரடைஸ் போர்டுக்குள்ள என்டர் ஆகுறேன். என்டர் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா நான் ரிசீவ் பண்ணும்போது 752 யூஎஸ்டிடி ரிசீவ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா 2 நபர்கிட்ட இருந்து 4 அப்படிங்கிற யூஎஸ்டிடி வீதம் 8 யூஎஸ்டிடி ரிசீவ் பண்ணுவேன். ரெண்டாவது நபர்கள்ட்ட இருந்து 6 யூஎஸ்டிடின் வீதம் 24 யூஎஸ்டிடி. மூணாவது லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு நபர்கிட்ட இருந்து 90, 8 நபர்கிட்ட இருந்து 720 யூஎஸ்டிடி. அப்ப ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா 752 யூஎஸ்டிடி நான் என்ன பண்ணுவேன், ரிசீவ் பண்ணுவேன் டோட்டலா. அப்ப என்னன்னா ஒவ்வொரு போர்டுல இருந்து நான் அடுத்த போர்டுக்கு வரும்போது அதனோட மதிப்பு கூடிக்கிட்டே வருது. ஏன்னா உள்ள வரக்கூடிய இன்புட்டும் கூடிக்கிட்டே வருது, கையில கிடைக்கக்கூடிய அவுட்புட்டும் என்ன ஆயிட்டே வந்துட்டு இருக்கு, கூடிட்டே வந்துட்டு இருக்கு. அப்ப என்னன்னா அப்ப உள்ள கொடுக்கக்கூடிய பிரிச்சு கொடுக்கக்கூடிய தாராளமா என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்குமே ஸ்பிளிட் பண்ணி அழகா கொடுத்துட்டு வருவோம். அததான் இந்த பட்ஜெட்லயும் பண்ண போறோம். ப்ராஃபிட்டுக்கு 110 யூஎஸ்டிடி கொடுக்க போறோம். ஹெல்பிங் ஐடி பாத்தீங்கன்னா 32 யூஎஸ்டிடி ஹெல்பிங் ஐடி கொடுக்குறோம். போர்டு ரீபர்த்துக்கு 20. சோ போர்டு ரீபர்த்துக்கு 20 கொடுக்குறோம் அப்படின்னாவே 2 ஐடி ரீபர்த் ஆகுது. ஆக்டிவ் ரீபர்த்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 40 யூஎஸ்டிடிங்கிறப்போ ஒரு ஐடி தான் ரீபர்த் ஆகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்டிவ் ரீபர்த்ங்கிறது என்னாகும் அப்படின்னா திருப்பி அது எங்க போகுது, ஆக்டிவ் போர்டுக்கு அந்த ஐடி ரீபர்த் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க ஸ்பான்சருக்கு பாத்தீங்கன்னா 30 யூஎஸ்டிடி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளப் இன்கம்க்கு 20 யூஎஸ்டிடி. அப்ப எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்தது போக எகைன் என் கையில இருக்கிறது 500 யூஎஸ்டிடி. சோ இந்த 500 யூஎஸ்டிடி போதுமா, இல்ல நெக்ஸ்ட் கேரி ஓவர் ஆகுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா உள்ள வந்துட்டேன், கடைசி வரைக்கும் என்ன இருக்குன்னு நான் பார்க்காம என்ன பண்ண மாட்டேன், எகைன் ரிவர்ட் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எகைன் நான் என்ன பண்றேன், 4வது ஜியான் போர்டுக்குள்ள என்டர் ஆகுறேன். கையில பாத்தீங்கன்னா 500 யூஎஸ்டிடி. அப்ப உள்ள வந்து 500 யூஎஸ்டிடில இருந்து நான் கையில ரிசீவ் பண்றது மொத்தமா 3780 யூஎஸ்டிடி. சோ 3 டிஜிட்ல இருந்தது, இப்ப யூஎஸ்டிடி 4 டிஜிட்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப 4 டிஜிட்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம், தாராளமா வாரி வழங்குவோம். கரெக்டுங்களா. ஏன்னா நம்ம கையில இல்லைன்னா தான் என்ன பண்ணுவோம், கூட்டி கழிச்சு போட்டு பார்த்துட்டு இவ்வளவுதான் என்னால கொடுக்க முடியும்னு சொல்லுவோம். கையில ஏற ஏற என்ன பண்ணலாம், தாராளமா என்ன பண்ண போறோம், கொடுக்க போறோம். பட்ஜெட்ல பாருங்க ப்ராஃபிட்டுக்கு 520 யூஎஸ்டிடி. யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட்ல ப்ராஃபிட் 10 யூஎஸ்டிடில ஆரம்பிச்சோம் ஃபர்ஸ்ட் ஸ்கை போர்ட்ல. இப்ப 4வது போர்ட்லயே ப்ராஃபிட்ட பாருங்க 520 யூஎஸ்டிடி. அப்ப யோசிச்சு பாருங்க. சோ இந்த ப்ராஃபிட் எல்லாம் நான் வந்ததே எடுத்துக்க முடியுமா அப்படின்னா 2 நபர்கள் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டான ஆக்டிவ் போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 50 யூஎஸ்டிடியை எடுக்கிறதுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா நம்மளோட ஆக்டிவ் போர்ட்ல இருக்கு. அப்ப அதுக்கப்புறம் வரக்கூடிய இன்கம் எடுக்கிறதுக்கு நம்மளோட 2 நபர்கள் ஸ்பீடு கிரிப்டோக்கு டிராவல் ஆனா போதும் ஸ்பீட் கேஷ்ல இருந்து. அப்ப இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எங்கேயும் கிடைக்காது. சோ நம்மளுக்கு ஸ்பீடு கேஷ்ல யார் வாழ்க்கையை கொடுத்தாங்களோ அதே 2 நபர்கள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீடு கிரிப்டோலையும் டிராவல் பண்றதுக்கு வாய்ப்பை கொடுக்குறாங்கன்னு நினைக்கும் போது அவங்களுக்கு இந்த இடத்துல மனமார்ந்த நன்றிகளை சொல்லிடலாம். அது மட்டும் இல்ல, இங்க பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு ஹெல்பிங் ஐடி 50 யூஎஸ்டிடி ஹெல்பிங் ஐடிக்கு வருது. அப்ப பாருங்க ஹெல்பிங் ஐடி மறக்காம வந்துகிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க 2 போர்டு என்ன ஆகுது, ரீபர்த் ஆகுது. ஏன்னா 20 யூஎஸ்டிடி அப்படிங்கிறப்ப 2 ஐடி ரீபர்த் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க 40 யூஎஸ்டிடி ஒரு போர்டு என்ன ஆகுது, ஆக்டிவ் போர்டு ஐடி ரீபர்த் ஆகுது. ஸ்பான்சருக்கு 50 யூஎஸ்டிடி, கிளப் இன்கம்க்கு 100. அப்ப இப்ப போக போக பாருங்க ப்ராஃபிட்டும் கிளப் இன்கம் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. கேரி ஓவர் பாத்தீங்கன்னா பேலன்ஸா இருக்கிறது 3000 யூஎஸ்டிடி இருக்குது, அதுதான் கேரி ஓவர் ஆகுது. எங்க கேரி ஓவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா குளோரி போர்டுக்கு கேரி ஓவர் ஆகுது.
அப்ப நான் உள்ள என்டர் ஆகுறப்ப 3000 USDT-யோட என்டர் ஆகுறேன். சோ அப்ப உள்ள வந்ததையும் பாத்தீங்கன்னா 3000 USDT-யோட வரும்போது அடுத்தடுத்த போர்டுக்கு போகும்போது அதனோட ப்ராஃபிட் என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாகும் போது நான் அங்க டிராவல் பண்ணக்கூடிய டைமும் என்ன ஆகுது, அதிகமாகுது. இங்க பாருங்க ரிசீவ் பண்ணக்கூடிய USDT எத்தனை ரிசீவ் பண்றேன்னு பாருங்க. ஒட்டு மொத்தமா உள்ள வரும்போது 3000 USDT-யோட வந்தேன். என் கையில இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா 21,800 USDT. கடகடன்னு 2 டிஜிட்ல இருந்தது 3 டிஜிட் ஆச்சு, 3ல இருந்து 4 ஆச்சு, 4ல இருந்து 5 ஆச்சு. யோசிச்சு பாருங்க, 5வது டிஜிட் 5வது போர்டுலயே வந்துருச்சு நம்ம கையில. அப்ப என்னன்னா இனி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிஜிட்ட மட்டுமே கால்குலேட் பண்ணி எத்தனை USDT-ன்னு வருதுன்னு பாருங்க. அப்ப பெருக்கல் INR-ல கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளவு இன்கம் நம்மளுக்காக சீனியாரிட்டியில காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா உலக மக்கள் நம்மளுக்கு பின்னாடிதான் வரப்போறாங்க. அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்புல எல்லாரும் உள்ள இந்த இடத்துல இருக்கோம். சோ இன்று ஒரு நாள் எத்தனை பேர் இதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகாம இருந்தாலும் சரி, 2 நபர்களுக்கு ஸ்பீடு கேஷ்ல வாய்ப்பை கொடுத்து ஸ்பீடு கிரிப்டோக்குள்ள எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ணலாம், ஸ்பீடு கிரிப்டோக்குள்ள டிராவல் ஆகணும்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். சோ கையில இருக்கிற 21,800 USDT நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ நான் பட்ஜெட்டா போடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டுக்கு 3000 USDT. யோசிச்சு பாருங்க, 3000 USDT இன்ட்டு 90 போட்டு பாருங்க எவ்வளவு இன்கம் இந்த இடத்துல ப்ராஃபிட்டா மட்டும் வரும்னு சொல்லிட்டேன். ஹெல்பிங் ஐடி 200 USDT ஹெல்பிங் ஐடிக்கு போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 50 USDT இந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா போர்டு வந்து ரீபர்த் ஆகுது. பேசே போர்டு ரீபர்த் ஆகுது. பேசே போர்டு ரீபர்த்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் 10 USDT தான். அப்ப 50 USDT கொடுக்கும்போது 5 ஐடி ரீபர்த் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க 80 USDT ரீபர்த்துக்கு. அப்போ இந்த இடத்துல ஆக்டிவ் போர்டுக்கு 40 USDT தான் ஒரு ஐடிக்கு. இந்த இடத்துல 80ங்கிறப்போ 2 ஐடி ரீபர்த் ஆகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பான்சருக்கு 200 USDT, கிளப் இன்கம்க்கு 270, கேரி ஓவர் பேலன்ஸ் இவ்வளவு தாராளமா கொடுத்து நம்ம கையில 18,000 USDT கையில இருக்கு. அப்ப எகைன் சிஸ்டம் ஒவ்வொரு போர்டுல இருந்தும் அடுத்த போர்டுக்கு டிராவல் பண்ணும்போது நம்ம கூட ஒரு சில டைம்ல மறந்துருவோம், கேட்கணுமா கேட்க கூடாதா, இல்ல கேட்ட மாதிரியே நினைச்சிட்டு கூட போயிருப்போம். ஆனா அப்படி இல்லாம எகைன் குளோரி போர்டுல இருந்து அடுத்த போர்டுக்கு டிராவல் ஆகும்போது திருப்பி என்ன பண்ணும், நீங்க அடுத்த போர்டுக்கு டிராவல் பண்றீங்களா இல்ல அவசர தேவைக்காக உங்களுக்கு வேணுமா இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும். இல்ல எனக்கு எந்த தேவையும் இல்ல, ஒரே தேவை BPS ஸ்பீட் கேஷை தாண்டி ஸ்பீடு கிரிப்டோலையும் கடைசி சொர்க்கம் வரைக்கும் வரணும்னு சொல்லிட்டு நான் 18,000 USDT கையில எடுத்துட்டு நிர்வாணா போர்டுக்குள்ள என்டர் ஆகுறேன். சோ இங்க பாருங்க, இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே 3x3 மேட்ரிக்ஸ். நம்ம இததான் ஃபியூச்சரா ஃபர்ஸ்ட் பார்த்தோம். 2 பார்ட்ல இருக்கும். ஒரு பார்ட் பாத்தீங்கன்னா 3 லெவல் இருக்கும், இன்னொரு பார்ட் பாத்தீங்கன்னா 2 லெவல் இருக்குன்னு சொன்னோம். அந்த 2 லெவல் ஸ்டார்ட் ஆகுறதா நிர்வாணா போர்டுல. அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல 2 நபர் ஒவ்வொருத்திட்டு வந்து 500 USDTங்கிறப்ப டோட்டலா நான் 1000 USDT ரிசீவ் பண்ணுவேன். 2வது லெவல்ல பாத்தீங்கன்னா 4 நபர்கள் இருப்பாங்க, ஒருத்தர்கிட்ட இருந்து 17,500 USDT ரிசீவ் பண்ணுவேன். அப்படி ரிசீவ் பண்ணும்போது ஒட்டு மொத்தமா நம்ம 70,000 USDT நான் என்ன பண்ணுவேன், ரிசீவ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 71,000 USDT என் கையில இருக்கும். அப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது 18,000 USDT-ல வந்தேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 71,000 USDT என் கையில இருக்கு. அப்ப அந்த 71,000 USDT நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பட்ஜெட்டா போட போறேன். சோ இந்த மாதிரி பட்ஜெட்டா நான் போடும்போது எகைன் நான் ஃபர்ஸ்ட் பாருங்க ப்ராஃபிட்டுக்கு 10,000 USDT கொடுத்துறேன். அப்ப யோசிச்சு பாருங்க ப்ராஃபிட் எவ்வளவு வரும்னு. 10,000 இன்ட்டு 90, ஏன்னா 90, 91, 92 இந்த 3ல எப்படி வேணாலும் மாறிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கம்மியாவே போடுவோமே. சோ 10,000 இன்ட்டு 90 போடுங்க. நம்மளோட ப்ராஃபிட் இந்த போர்டுல மட்டும் எவ்வளவு அப்படிங்கறத பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹெல்பிங் ஐடி 330 US ஆகுது. நெக்ஸ்ட் 5 போர்டு ரீபர்த் ஆகுது. அதுல பாருங்க 5 போர்டு ரீபர்த்னாவே டிஃபால்ட்டாவே சொல்லிட்டோம், ஒரு போர்டுக்கு 10 USDT தேவைப்படும். அப்ப 50 USDT வச்சுட்டு நம்ம 5 ஐடி ரீபர்த் பண்றோம். நெக்ஸ்ட் பாருங்க 120 USDT என்ன பண்றோம் அப்படின்னா ஆக்டிவ் போர்டு ரீபர்த் கொடுக்குறோம். அப்ப 120 டிவைடட் பை 40 போட்டீங்க அப்படின்னா 3 ஐடி இந்த இடத்துல ரீபர்த் ஆகுது. ஸ்பான்சருக்கு 300 USDT, கிளப் இன்கம்க்கு 300 USDT, டோட்டலா பேலன்ஸ் என் கையில இருக்கிறது 59,900 USDT என் கையில இருக்கு. எகைன் என்கிட்ட கேட்கும் சிஸ்டம் நெக்ஸ்ட் போர்டுக்கு போறீங்களா இல்ல தேவைக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் போர்டுக்கு என்டர் ஆகுறேன்னு சொல்லிட்டு சீக்கிரமாவே என்ன பண்ணிட்டேன், ஹெவன் போர்டுக்கு என்டர் ஆயிட்டேன். அப்போ 59,900 USDT-ல வந்தேன்னா இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸ் 2 லெவல் தான். அப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பேர்த்துக்கிட்ட இருந்து 5,000 USDT டோட்டலா 10,000 USDT ரிசீவ் பண்ணுவேன். 2வது லெவல்ல 4 பேர்த்துக்கிட்ட இருந்து 54,900 USDT
டோட்டலா 2,19,600 USDT ரிசீவ் பண்ணிருப்பேன். யோசிச்சு பாருங்க, நம்ம டோட்டலா ரிசீவ் பண்ணுனது மட்டுமே எத்தனைன்னு 2,29,600 USDT ரிசீவ் பண்ணிருப்போம். சோ இந்த மாதிரி ரிசீவ் பண்ணுனத நம்ம அப்படியே வச்சிருக்க போறது இல்ல. ஏன்னா முதல்ல கொஞ்சமா வந்தாலுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே பட்ஜெட் அப்படிங்கறத போட்டு பிரிச்சு கொடுத்தோம். இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்கு. இந்த பட்ஜெட்டை பாத்தீங்க அப்படின்னா 3 பார்ட்டுக்கு மட்டும்தான் பிரிச்சு கொடுக்கறோம் அப்படின்னா அந்த 3 பார்ட்டுக்கு உண்டான முக்கியத்துவம் என்னங்கறத இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததுல 6-7 பார்ட்டுக்கு பிரிச்சு கொடுத்தோம். ஆனா ஹேவன் போர்ட்ல பாருங்க 3 பார்ட்டு தான் பிரிச்சு கொடுக்க போறோம். ப்ராஃபிட்டா 1,69,600 USDT. யோசிச்சு பாருங்க, 1,69,600 INR கிடையாது, 1,69,600 USDT. அப்ப பெருக்கல் 90 போட்டு பாருங்க நம்மளோட 7வது போர்டுல நம்மளுக்கு இன்கம் என்னன்னு நல்லா யோசிச்சுக்குங்க. ஒவ்வொரு போர்டுலயுமே இன்கம் இருக்கு, 7வது போர்டுல மட்டும் கிடையாது. ஒவ்வொரு போர்ட்லயும் இன்கம் அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்கு. 7வது போர்டான ஹேவன் போர்ட்ல மட்டும் ப்ராஃபிட்டும் இந்த போர்ட்ல மட்டுமே வாங்கக்கூடியது 1,69,600 USDT. அப்ப ஹெல்பிங் ஐடி பாருங்க 30,000 USDTக்கு ஈக்குவலண்டான ஹெல்பிங் ஐடி. நெக்ஸ்ட் பாருங்க ஸ்பான்சர் 30,000 USDT ஒரு ஸ்பான்சர். அப்ப என்னன்னா ஒரு நபரை இன்ட்ரோடியூஸ் பண்ணது மூலமா ஹேவன் போர்ட்ல மட்டும் ஸ்பான்சர் இன்கமா 30,000 USDT. 30,000 × 90 போட்டு பாருங்க, ஒரு நபர் ஹேவன் போர்டுக்கு வரும்போது நம்ம ஸ்பான்சர் இன்கமா வாங்குறோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்கை போர்டுல ஆரம்பிச்சு ஹேவன் போர்டு வரைக்குமே நம்ம எத்தனை இன்கம் பார்த்துட்டு இருக்கோம், எத்தனை இன்கம் நம்மளுக்கு ரெடியா காத்துட்டு இருக்கு. இதை அத்தனையும் பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்குள்ள வந்த நபர்கள் வாங்கின பிறகுதான் உலக மக்கள் வாங்கணும்னு இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். அதுக்குண்டான வேலைய அத்தனை பேரும் இன்னைக்கே செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க கிளப் இன்கம் சொல்லிட்டோம், வார வருமானம். கரெக்டுங்களா? சோ நம்மளோட நல்லதே நடக்கும் அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா விதமான இன்கமும் நம்மளுக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்ற மாதிரி வார வருமானமும் இந்த இடத்துல காத்துட்டு இருக்கு. அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ராயல் கிளப். இந்த ராயல் கிளப்ல பாத்தீங்கன்னா நம்ம நேரடி இணைப்புல 12 நபர்கள் நம்மளை ஃபாலோ பண்ணி ஸ்பீடு கிரிப்டோல வரும்போது 20% நான் என்ன பண்றேன், ராயல்டி இன்கமா வாங்க போறேன். அது மட்டும் இல்லாம கிளப் இன்கமா வாங்க போறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹானஸ்டி கிளப். சோ எல்லாத்துக்கும் நம்பர் மட்டும் சொன்னோம்னா ஈஸியா ஞாபகத்துல இருக்காது. அதுக்கு ஒரு பேர் வச்சு சொல்லும் போது அதனோட மதிப்பே வேற மாதிரி இருக்கும். நினைச்சு பாருங்க, நம்மளுக்கு எல்லாம் 1, 2 பேர் சொல்லி கூப்பிட்டா யாராவது திரும்பி பாப்போமா? அது எப்படி இருக்கு? அவங்களோட நேம வச்சு கூப்பிடும் போது எப்படி இருக்கு? அந்த மாதிரி 12 நபர்கள் மட்டும் இல்லாம புதிய நபர்கள் அடிஷ்னலா 25 பேர்கள் நம்ம சேர்க்கும் போது இந்த வாய்ப்பு கொடுத்து நம்மளோட ஸ்பீடு கிரிப்டோக்குள்ள டிராவல் பண்ணும்போது அந்த கிளப்போட நேம் பாத்தீங்க அப்படின்னா ஹானஸ்டி கிளப். சோ இந்த ஹானஸ்டி கிளப்ல பாத்தீங்கன்னா 30% வார வருமானம் நம்ம வாங்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேலஞ்சர்ஸ் கிளப். சோ மற்றும் புதிய நபர்கள் ஆல்ரெடி 12 நபர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 12 நபர்களை விட்டுட்டு மறுபடியும் புதிய நபர்கள் 25 நபர்கள் நம்மளோட டிராவல் பண்ணும்போது ஹானஸ்டி கிளப்புக்கு வந்தோம். அதை தாண்டி புதிய நபர்கள் 50 பேர் வரும்போது சேலஞ்சர்ஸ் கிளப்ல நம்ம 40% இன்கமா பாக்குறோம். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமா டோட்டல் போட்டு பாருங்க, 50, 25, 12, 50, 25 கூட்டினீங்கன்னா 75, 85, 87 நபர்கள். அப்போ மோரார் லெஸ் 100 பேரை நம்ம நேரடி இணைப்புல ஸ்பீட் கேஷ்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த 87 மட்டும் கிடையாது, இதை தாண்டியும் அங்க இருக்கிற 100 நபர்களை தாண்டியும் நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல கொடுத்த ஒவ்வொரு நபரும் இல்லாம அத்தனை நபர்களுமே எங்க வருவாங்க அப்படின்னா நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீடு கிரிப்டோக்குள்ள டிராவல் பண்ணுவாங்க. அப்ப நம்ம போக்கஸ் ஸ்பீடு கேஷ்ல பண்ணும்போது அழகா இதுல வரக்கூடிய இன்கம் நம்ம கிளப் இன்கம் வார வாரம் என்ன பண்ண முடியும், நம்ம இன்கமா ரிசீவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ராயல்டி கிளப். இந்த ராயல்டி கிளப்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேரடி இணைப்புல வந்த 2 நபர்கள் சேலஞ்சர்ஸ் கிளப் கம்ப்ளீட் ஆகும்போது அப்ப என்னன்னா நம்ம நேரடி இணைப்புல 2 நபர்கள் அவங்களுக்கு கீழே 50 நபர்கள் கொண்டுட்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட ஐடி அழகா ஜம்ப் பண்ணி 4வது போர்டான ஜியான் போர்டுக்கு என்ன ஆகுது, ஜம்ப் ஆகி போகுது. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு போர்டுல இருந்து சுத்தி பார்க்காம என்ன பண்றோம், திடீர்னு கொண்டு போய் 4வது போர்டுல இறக்கி விட்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு போர்டுக்கு தான் நம்ம எங்க போறோம் அப்படின்னா ஜியான் போர்டுக்குள்ள என்டர் ஆயிடும். ஓகேங்களா? சோ அதுக்கு உண்டான பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 10% ரிசீவ் பண்றோம். அப்ப என்னன்னா வீக்லி கட் ஆஃப்ல எவ்வளோ ஐடிஸ் வருதோ அதுல இருந்து டிவைட் பண்ணி எத்தனை நபர்கள் வர்றோமோ அதுல இருந்து பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி நம்ம வார வருமானமா கிளப் இன்கம்ல வாங்குறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, எல்லா இன்கமும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
அதை எவ்வளவு எடுக்கணுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா போதும். அதுக்குண்டான வேலைகள் செய்யும் போது சிஸ்டமும் கொடுக்கும், நம்மளும் என்ன பண்ணலாம், சீக்கிரமா பொருளாதார சுதந்திரத்தை அடையலாம். ஓகே, கடைசி காலகட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரே ஒரு ரிவ்யூ மட்டும் இந்த இடத்துல பாத்துக்கலாம். ஏன்னா ஒரு போர்டு 2 போர்டு பார்க்கல, 7 போர்டு பார்த்திருக்கோம். 7 போர்டு மூலமாவும் நம்ம தனித்தனியா பார்த்தோம். ப்ராஃபிட் எத்தனை வருது, ஸ்பான்சர் எத்தனை வருது, ரீபர்த் ஐடி எவ்வளவு வருது, கிளப்க்கு எவ்வளவு போகுதுன்னு சொல்லிட்டு இப்ப அத்தனையும் கன்க்ளூட் ஆகி ஒரு சார்ட்டா பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அதனோட ஐடியா தெளிவா கிடைக்கும்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பாருங்க, இப்ப ப்ராஃபிட்ட மட்டுமே பார்க்கலாம். ஒரு போர்டு இல்லைங்க, 7 போர்டோட ப்ராஃபிட்ட பாருங்க. ஃபர்ஸ்ட் போர்டுல ப்ராஃபிட் 10 USDT, 2வது போர்டுல 50, 3வது போர்டுல 110, 4வது போர்டுல 500, 5வது போர்டுல 3000, 6வது போர்டுல 10,000, 7வது போர்டுல பாருங்க 1,69,600. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டார்ட் ஆகும்போது 2 டிஜிட், அதுக்கப்புறம் 3 டிஜிட், அதுக்கப்புறம் 4 டிஜிட், அதுக்கப்புறம் 5 டிஜிட், அதுக்கப்புறம் 6 டிஜிட். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிகினிங். இன்னும் போக போக எந்த அளவுக்கு வருங்கிறத ஸ்பான்சருக்கு எல்லாமே அடுத்தடுத்த கட்டத்துக்கும் பார்க்கும்போது டோட்டல் எவ்வளவு ரிசீவ் பண்ணுவோன்னு மட்டும் பாருங்க. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா 1,83,270 USDT ரிசீவ் பண்றோம். இதுக்கு நேராவே நீங்களே கால்குலேட்டர் இருந்துச்சு அப்படின்னா போட்டு பார்க்கலாம். 1,83,270 பெருக்கல் 90 போட்டு பாருங்க. நம்மளோட ப்ராஃபிட் மட்டும் எத்தனை வாங்க போறோம், அதுக்கு உள்ள டொனேட் பண்ணது எத்தனை USDT டொனேட் பண்ண போறோம், சீனியாரிட்டி எந்த இடத்துல நம்ம இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பாருங்க. பல கோடி பேர் வந்தாலும் நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த 1,83,270 USDT வாங்க போறாங்கன்னு நினைச்சு பாருங்க. இப்ப இல்லைங்க, 1 ஹவர்ல நீங்க 2 நபர்களை கொடுத்து ஸ்பீடு கிரிப்டோக்குள்ள என்டர் ஆயிருவீங்க. ஓகேங்களா, அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஓபன் போர்ட்டல்ல விட்டோம் அப்படின்னா இதனோட லெவலே வேற மாதிரி புது மாதிரியா இருக்கும்னு சொன்னதுக்கான காரணம் அதுதான். அது மட்டும் இல்ல, ஸ்பான்சருக்கு பாருங்க. ஏன்னா மினிமம் நம்ம 2 நபராவது சொல்லியிருக்கோம். அப்ப ஸ்பான்சர் இன்கம் ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா 7 போர்டுக்கும் சேர்ந்து 30,607 ரிசீவ் பண்றோம் ஒருத்தர் மூலமா. இதே நம்ம 100 நேரடி இணைப்புல கொடுக்கும் போது 100 பேருமே இந்த போர்டு எல்லாத்தையும் டிராவல் பண்ணும்போது 100 × 30,670 USDT போட்டு பாருங்க, மொத்தம் எத்தனை USDT நம்ம ரிசீவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதை கால்குலேட் பண்ணதுல இருந்து பெருக்கல் 90 போட்டு பாருங்க, INR எவ்வளவு நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு. அப்ப அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஐடிக்கு மட்டும்தான் இப்ப பாத்துருக்கோம். இங்க ரீபர்த்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே இன்கம் பூஸ்ட் அப் பண்றதுக்காகவும் நம்மளை நம்பி வந்தவங்களுக்கும் பூஸ்ட் அப் கொடுக்கறதுக்காகவும் வந்ததுதான் ரீபர்த் ஐடி. ஏன்னா நம்மளுக்கு மட்டும் அது இன்கம் கொடுக்க போறது இல்ல, நம்மள பின்னாடி யார் வந்தாங்களோ அவங்களையும் பூஸ்ட் அப் பண்றதுக்காக தான் ரீபர்த். அப்ப என்னன்னா 7 ஆக்டிவ் போர்டு ரீபர்த் வருது. அப்போ 7 ஆக்டிவ் போர்டு ரீபர்த்துக்கும் பாருங்க எத்தனை இன்கம் நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பேசிவ் போர்டு ரீபர்த் பாருங்க 16 என்ன ஆகுது, நம்மளுக்கு ரீபர்த் ஐடி கிடைக்குது. அப்ப என்னன்னா இப்ப இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒவ்வொரு ஐடிக்கும் பார்த்துட்டு வந்தோம். ரீபர்த் ஐடிக்கு இன்ட்டு போட்டு பாருங்க எவ்வளவு இன்கம் இருக்குன்னு. கிளப் இன்கம்ல பாருங்க ஒட்டு மொத்தமா 721 USDT ரிசீவ் பண்றோம். அப்ப என்னன்னா 720 USDT கிளப் இன்கம்ல வருதுன்னா இன்ட்டு போட்டு பாருங்க 90 எவ்வளவு நம்ம வாங்க போறோம்னு சொல்லிட்டு. அப்ப எத்தனை இன்கம் வந்தாலும் சரி, அத்தனை இன்கமும் PPA ஸ்பீட் கேஷ்குள்ள வந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஒரு ஐடியாவது உலக மக்களுக்கு போகணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அத்தனை நபர்களும் PPA ஸ்பீட் கேஷ்ல இருக்கிறவங்க 2 நபருக்கு எப்ப இருந்தாலும் வாய்ப்பை கொடுக்க போறோம். அது இப்பவே வாய்ப்பை கொடுக்கும் போது ஸ்பீடு கிரிப்டோக்குள்ள நம்மளோட சீனியாரிட்டிக்குள்ள டிராவல் பண்ண காத்துட்டு இருக்கோம். அப்ப என்னன்னா அத்தனை நபர்களும் உங்க டீம்ல நீங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்க, எஜுகேட் பண்ணுங்க. இதனோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லிட்டு ஸ்பீடு கிரிப்டோ பாத்தீங்க அப்படின்னா அழகா எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வாய்ப்பை கையில கொடுத்துருக்கு. இது நம்மளுக்கு மட்டும் இல்ல, PPA ஸ்பீட் கேஷ்ல உள்ள இருக்கிற ஐடியும் சீக்கிரமா பூஸ்ட் அப் பண்றதுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். வாய்ப்புகள் பல பேர்த்துக்கு கொட்டி கிடத்தாலும் அதை யாரு பயன்படுத்துறோமோ அவங்கதான் மிகச்சிறந்த பொருளாதார சிறந்த வல்லுநரா வரப்போறோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை அனைவரும் இனிக்கே பயன்படுத்தி நாளைக்கு மார்னிங்ல பாத்தீங்க அப்படின்னா PPA ஸ்பீட் கிரிப்டோக்குள்ள என்ட்ரி மட்டும் இல்லாம நேரடி இணைப்புல 5 நபருக்கு வாய்ப்பையும் கொடுக்க தயாரா இருந்து நம்மளோட ஸ்பீடு கிரிப்டோவோட லாகின் ப்ராசஸ நாளைக்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற நபர்ல நானும் ஒரு நபரா இருக்கிறேன்னு கூறிட்டு அனைவருக்கும் வாய்ப்பு கூடி விளைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். நல்லதே நடக்கும். நன்றி உஷாரணி மேம். சூப்பரா அழகா தெளிவா எப்படி சொல்றதுன்னே தெரியல, அவ்வளவு அழகா பிரசன்டேஷன் நீங்க கொடுத்திருக்கீங்க. நன்றி மேம்.
பாத்தீங்கன்னா இப்ப என்ன சிஸ்டத்துல வந்து சீனியாரிட்டி முக்கியன்றத சொல்லியிருக்காங்க. அதனால கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிரிப்டோ பத்தி கேட்டுட்டு அதனுடைய டீடைல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்ன்றத அழகா நீங்க கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா சாமி சார். நன்றி. நன்றிங்கம்மா. சார் நன்றி. நீங்க தொடர்ந்துக்குங்க சார். நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி. சிறப்பாக இன்றைய திட்ட விளக்கத்தை ஸ்பீடு கிரிப்டோ எடுத்து கூறினீங்க. தொடர்ந்து திரு பாபு சார் அவர்களை அழைக்கிறேன். வெல்கம் சார். வணக்கம் சார், நான் சங்கர் பேசுறேன், பாபு சார் மொபைல்ல இருந்து. வணக்கம் சார். வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ டு ஆல். எக்ஸலண்டா இருந்தது மேமுடைய பிரசன்டேஷன். குட் ஸ்டார்ட். ரொம்ப அற்புதமா இருந்தது. இப்ப இன்னைக்கு இப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் இருக்கீங்க? 300 பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, 299. நீங்க இந்த 300 பேரும் ஒரு அறிவிப்பு வரும், குரூப்ல ரெடியா இருங்க. இன்னைக்கு ஐடி பாஸ்வேர்ட் எல்லாருக்குமே தரப்படும். காலையில அட்மின் டைரக்டர்ஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணிட்டு உங்க எல்லாருக்கும் ஐடி பாஸ்வேர்ட் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸும், ஒவ்வொரு ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸும், ஒவ்வொரு சிஸ்டம் ஹெட்டும், ஒவ்வொரு சிஸ்டம் மேனேஜர்ஸ் எல்லாமே என்ன பண்றீங்கன்னா, உங்க கீழே 2 பேர் 3 பேர் முடிச்சவங்கள நீங்க அவங்களுடைய ஒப்புதலோடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. பண்ணிட்டு அவங்களை ரெடியா $50 எடுக்க சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் செவி வழியா வரும். உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. உங்களுக்கு கால் பண்ணி உங்க ஐடி பாஸ்வேர்டை கொடுப்பாங்க. அப்ப சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? நாளைக்கு காலையில நம்மளுடைய ஒரிஜினல் அபிஷியல் லான்ச்சிங், ஒரிஜினல் அபிஷியல் லான்ச்சிங் நடக்குது. நாளையில இருந்து நம்மளுடைய கிரிப்டோ ப்ரோக்ராம் ரன் ஆக போகுது. அதனால காலைல எல்லாருமே 4 மணிக்கு வந்துருங்க, ஆஜராயிடுங்க. இன்னைக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு தராங்களோ அதை கேதர் பண்ணிக்கோங்க. மற்ற அப்டேட்ஸ் எல்லாமே குரூப்ல வரும், இல்ல உங்களுக்கு போன் கால்ல வரும். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் சார். நன்றி சார். நன்றி. தொடர்ந்து திரு ராமலிங்கம் ஐயா. குட் மார்னிங் ஆல் லீடர்ஸ். சார் சொன்னதுதான், இன்னைக்கு வந்து அட்மின் டைரக்டர்ஸ் கண்டிப்பா மீட்டிங் இருக்கும், ஒரு டிஸ்கஷன் இருக்கு. இப்ப 6 சார் அட்மின் டைரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன் ப்ளீஸ், தயவு செஞ்சு. சூப்பர். ஜி.கே. சாமி சார், ஜீவரத்னம், வெரி குட் வெரி குட் வெரி குட். 28, 30, 31. வெரி குட் சார். 40 பேர் வந்திருக்கோம். இந்த எல்லாருக்கும் ஒரு தகவல் என்னன்னா, கண்டிப்பா இப்போ ஒரு 20 நிமிஷம் நம்மளுடைய டிஸ்கஷன் இருக்கும். சங்கர் சார் எப்ப சொல்றாரோ அந்த டயத்துக்கு கொஞ்சம் வந்துருவோம். இன்னைக்கு கொஞ்சம் அலர்ட்டா இருப்போம். வேற எதுலையும் கவனம் செலுத்தாம எல்லா வராத அட்மின் டைரக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. தேங்க்யூ சார். நிறைய வேலைகள் இருக்கிறதுனால நம்ம அடுத்த கட்ட வேலைக்கு நம்ம போவோம். சாமி சார், நீங்க ஃபைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நன்றி. நன்றிங்க ஐயா. நல்லதொரு துவங்கி இருக்கோம், சிறப்பான முறையில் சென்று கொண்டுள்ளது. இதை நாம் அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும். இதுதான் நம் அனைவரது விருப்பம். திரு ஜீவரத்னம் சார், ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு செய்தியை சொல்லலான்னு தான் ஏற்கனவே கூட ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். ராமலிங் சார் என்ன டெடிகேட், அதுக்காக கிரிப்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி சொன்னேன். இப்போ இந்த போர்டு பாக்குறாங்க எல்லாரும். போர்டு பார்க்கும்போது அதுல ஒரு கால்குலேஷனும் எதுவுமே இல்லை. அந்த நம்பர் மட்டும் சொல்லிட்டே போறாங்க. நிறைய இருக்கு அதுல. அப்படி அந்த இதை பார்க்கும்போது அதனால வந்து எவ்வளவு தூரத்துக்கு புரிதல் இருக்குதுன்றது எனக்கு தெரியல. அதனால எல்லோரும் வந்து அனுப்பி இருக்கிற பிடிஎஃப் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு அந்தந்த பேஜ் வரும்போது அந்தந்த பேஜ்ல வரும்போது அந்தந்த காலத்தை பார்த்தாங்கன்னா அது புரியும். அதுக்காக தான் நான் ஏற்றுறேன். நன்றிங்க ஐயா. அது முதல்ல நம்ம அன்னைக்கு நம்ம அதை பிரிண்ட் அவுட் போட்டு அதை கொடுத்து நாம் அதை உதாரணமாக இருப்போங்க ஐயா. அடுத்து தொடர்ந்து நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொருவரும் அதை பண்ணிக்கலாம். நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்.
தாராளமா. ஓகே சார், ஓகே சார். அப்ப காயின்ஸ் வந்து எப்படி சார் இது ஆகும்? நீங்களே லோட் பண்ணிக்கங்க, எல்லாமே லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே சார். ஃபர்ஸ்ட் நம்மள ஆக்டிவேஷன் பண்ணிட்டு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுவாங்க. அதுபடி ஃபாலோ அப் கண்டிப்பா இருக்கு சார். நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருங்க அந்த வேலையை. ஓகே சார், தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார். ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணிட்டு இருங்க சார். ஓகே சார். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்ச உடனே நான் ஆக்டிவேஷன் ஸ்டார்ட் சொன்ன பிறகு நம்ம எல்லாமே ஆக்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 130 ஐடிக்கு வந்து நமக்கு வந்து பணம் வர வேண்டியிருக்கு சார். அதனால நான் ஆக்டிவேஷன் நிறுத்திருக்கேன். ஏன்னா இப்ப நான் ஆக்டிவேஷன் பண்ணிட்டா சீனியாரிட்டி மாறிடும். இன்னைக்கு எல்லாமே பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பாவம் சில பேர்ட்ட பணம் இல்ல சார். அவங்க ஒரு நாள் 2 நாள் டைம் கேட்டிருக்காங்க. அதனாலதான் டிலே ஆகுது, மத்தபடி எதுவுமே இல்ல. அதனால அது ஒரு பக்கம் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன், அது என்னுடைய வேலை. ஒரு பக்கம் நீங்க ஐடியா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டுருங்க. பண்ணிட்டு ஆக்டிவேஷன் ஸ்டார்ட்னு சொன்ன உடனே நீங்க அவங்கவுங்க, ஏன்னா இப்பயே நீங்க சொல்லிடுவீங்க உங்க டீம்ல ரெடியா இருங்க, $50 எடுத்து வைங்க அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுவீங்க. இப்போ உங்களுக்கு போன் கால் வரும் அட்மின் டைரக்டர்ஸ் மூலியமா. அவங்க சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுப்பாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு அட்மின் டைரக்டருக்கும் 10 பேர் பிரிச்சு தர போறேன். அவங்க 10 பேருக்கும் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அழகா உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை நீங்க அழகா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா சார்? கண்டிப்பா சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஏன்னா எனக்கு கீழே இருக்கிறவங்க 3 பேர் முடிச்சவங்க எல்லாம் இது எல்லாம் வாங்கிட்டாங்க, காயின்ஸ் எல்லாம் வாங்கிருக்காங்க. பால்பாண்டி சார், நீங்க எல்லாரும் கலந்துக்கிட்டு பழனிவேல் சார் எல்லாம் கலந்துட்டு மதுரையில முதல்ல ஒரு மீட்டிங் வைங்க. மதுரை மட்டும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு சார். கண்டிப்பா நீங்க மீட்டிங் ஹால மட்டும் புக் பண்ணுங்க, மத்த வேலை எல்லாமே தானா நடக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. தொடர்ந்து நம்ம காலை மற்றும் மாலை நேரத்துல நடக்கக்கூடிய ஜூம் மீட்டிங்ல கலந்துக்கிறோம். இங்க கொடுக்கக்கூடிய தகவல்களை நம்ம முழுமையா இங்க உள்வாங்கிக்கிறோம் அப்படின்னு நான் நம்புறேன். நிறைய பேர்